ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட பேர் கொஞ்சம் இல்லை, ரொம்பவும் பெருசு. அதனால நம்ம மிடில் ஏஜ்டு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சிம்பிளாக சொன்னால் இது ஒரு இசக்கை அனிமே தான். இசக்கை அனிமேன்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹைப்பாக இருக்கும்னு. ஆளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் குறைச்சி இடப்படக்கூடாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிகோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் வழக்க போல தான் அவனோட வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருக்கான். ஆன்லைனில் ஆர்டர் போடுறது இந்த மாதிரி விஷயம் தான் அவனோட வாழ்க்கையில பண்ணிருப்பான். இந்த மாதிரி அவனோட வாழ்க்கை போகும்போது டிவில இதே மாதிரி தான் ஒரு ஷோ ஓடும். ஒரு ஆளு தெரியாதனமா வேற ஒரு உலகத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுவான். அதை பார்த்துன்னு இருக்கும்போது இவன் வேற ஒரு உலகத்துக்கு வந்துடுறான். ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஓடி போய் பார்த்தா யாருமே இல்ல. அந்த டிவில பார்த்த மாதிரி தான் இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி ஸ்டேட்டஸே வா அப்படின்னு அவன் சொல்றான். அங்க ஸ்டேட்டஸும் அப்பியர் ஆகுது. இதுல எம்பி ஹெச்பி அதெல்லாம் காணும். எங்க இருக்குன்னே அவனுக்கு தெரியல. இதுல என்ன இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுல மேஜிக் பாக்ஸோட ஸ்கில்லும் இருக்கு. அதாவது இன்வென்டரி மாதிரி தான். அதுக்குள்ள நம்மளால என்ன வேணாலும் வைக்க முடியும். ஆளும் கிராஸ் வைக்கிறானா உள்ள போயிட்டு அது அவனால வெளியிலயும் கொண்டு வர முடியுது. சரி சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வேணும்ல, அதனால அவன் ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறான். இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல பார்த்த சில பல வெப்சைட் அது ஒண்டிதான் அவனுக்கு இருக்கு. இது வழியா அவனால பை பண்ண முடியும். ஆனா பை பண்ண பார்த்தா இவன் கிட்ட காசு இல்ல. காசு என் கிட்ட இருந்தது. நல்லா செக் பண்ணி பார்த்தா இவன் கிட்ட இல்ல. அங்க பையனு குத்து பாக்குறான். ஜீரோன்னு காட்டுறதுனால பை ஆகல. அப்பனா எனக்கு காசு தேவைப்படுமா? அப்படியே அவன் சைல பாக்குறான். இங்க எந்த போயிருப்பாருல, அவரு கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்துறான். அதுக்கு பதிலா இவனுக்கு சாப்பாடும் கூடவே மில்க்கும் கிடைக்குது. இங்க ஒண்ணு இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும். போற வழியில சைக்கிளையும் வாங்குறான். 20,000 எனக்கு. அதே மாதிரி சில பல விஷயத்த வாங்கி நல்லா அங்க என்ஜாயும் என்னால பண்ண முடியுது. பரவாயில்ல, நான் வேற உலகத்துல இருந்தாலும் என்னால கறியை சாப்பிட முடியுது. அப்படி இவன் ஜாலியா இருக்கும்போது நிறையவே விலங்கெல்லாம் வருமா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. இல்ல ஏதாச்சும் வெப்பன் இருக்குன்னு பார்த்தா போதா இருக்கு. அதெல்லாம் அவன் யூஸே பண்ணதில்ல. அங்க வெப்பனுக்கு பதிலா ஃபயர் ஒர்க் அவன் வாங்குறான். அதை வச்சு தாக்கி அது அவளைக்கும் ஒர்க் ஆகல. அங்க உண்டிக்குள்ள வச்சுலாம் அவன் பயங்கரமா தாக்குறான். அது ஒர்க் ஆகுது. ஒரு கட்டத்துல அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இங்க ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறது ஆபத்துன்னு. இதனால சைக்கிளோட அப்படியே ஓடி போய் வேற ஒரு இடத்துக்கு வரானா. அங்கல இருந்து ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது சிட்டியை பார்க்கறான். பரவாயில்ல, சிட்டி இருக்கு. அதே மாதிரி எனக்கு எப்படி இந்த உலகத்துல ஏர்ன் பண்ணணும் தெரியும். இப்போ என்னால மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். போற வழியில ஒரு பர்சனையும் மீட் பண்றான். அவன் பார்த்து கேட்கறான், அம்மா நீங்க போற வழியை பார்த்தா டேலியா அந்த சிட்டிக்கு தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க எதுக்கு எங்க கூடயே வரக்கூடாது? அப்படி ஹீரோவும் ஒத்துக்கிறான். அங்க போற வழியில அவனை பத்தி அவன் சொல்றான். ஒரு மர்ச்சன்ட். அங்க ஹீரோவும் அவனை பத்தி சொல்றான். என்னோட பேரு கெனிச்சி, ரொம்ப நன்றி. கெனிச்சி கிட்ட இப்பதான் அவன் கேட்கறான், ஆமா நீ வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்க. நான் உன்னோட ட்ரெஸ் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அதுக்காக நீ அங்க போற? அதுவா ஒரு பிசினஸ் விஷயமா தான் அங்க போறேனே. ஆனா உன்னோட கை ரொம்ப காலியா இருக்கு. உன்கிட்ட என்ன ஐட்டம் பாக்ஸ் இருக்கா? அப்படியே அவன் பொருளை வர வச்சா கெனிச்சி ரொம்ப ஷாக் ஆகுறான். இந்த மாதிரி தான் நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பாக்குறேன். இதுக்கப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லி கேக்குது. இங்க இருக்கிற மலை, இங்க இருக்கிற காத்து, இது எல்லாமே இவனுக்காக தான். இவனோட ஜேர்னியும் இங்கே தான் தொடங்க போகுது. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு எத்துக்கு வராங்க. ரொம்ப நன்றி, என்னால எனக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சது. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா ஹீரோ கிஃப்ட்டுக்காக அங்க பெப்பரை தரான். அதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அடி இது என்னடா, இதை போய் நீ தர? ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா இதை பத்தி பகோபாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ஸ்பைசஸ் பெப்பர் இந்த மாதிரி விஷயத்துல ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியில தெரிஞ்சா அவ்வளவுதான், கொஞ்சம் கஷ்டமாயிடும் உன்னோட நிலைமை. ஆனா நீ கவலைப்பட தேவையில்ல. இது பிரைவேட்டான விஷயம்னால எந்த விதமான பிரச்சனையும் உனக்கு வராது. அதே மாதிரி நான் ஒன்னும் இதை ஃப்ரீயாவும் வாங்கிக்க போதில்ல. இல்ல பரவாயில்ல, இல்ல நான் ஒரு மர்ச்சன்டா ஃப்ரீயா எதையுமே வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக காசையும் கொடுக்குறான். அந்த காசு அவன் எண்ணி பார்த்தா 1,00,000க்கும் மேல வருது. நெக்ஸ்ட் சீன்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அங்க ஒரு பொண்ணு வெல்கம் பண்றா. வந்து சாப்பிட வந்திருக்கீங்களா இல்ல இங்க தங்கலான்னு வந்திருக்கீங்களா? நான் தங்குறதுக்கு வந்திருக்கேன். அவ காயினை பத்தியே சொல்றாங்க. ஹீரோவும் காயினை தரான். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எழுதணுமா. ஹீரோக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. இந்த உலகத்தோட பாஷை அது வந்து அவனுக்கு தெரியாது. அதனால அவன் முழிக்கிறான். அப்பனா நீங்க ஒரு மிடில் ஏஜ் மேனா? இந்த மாதிரி ஆளுங்களை நான் வந்து அவளைக்கும் பார்த்ததில்ல. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் ஒரு பிசினஸ் விஷயமா தான் வந்திருக்கேன். ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா எழுத படிக்க தெரியாதுன்னா கஷ்டம் தான். ஏன்னா நம்பர்ஸ் என்றதும் படிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப முக்கியம். கில்ட் ஆளுங்க இப்படி இருந்தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இல்ல எனக்கு நேஷனோட இந்த லாங்குவேஜ் இதுதான் தெரியாது. ஆனா எனக்கு நம்பர் இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அங்க அவ கணக்கையும் கேட்கிறா. என்கிட்ட சப்போஸ் ஒரு 4 பேக் இருக்கு. இந்த பேக்ல 12 ஃப்ரூட் இருக்கு. இதுக்கான பதில நீங்க சொல்லுங்க. பதில் வெறும் 48 தான். அட உங்களால மேக்ஸ பண்ண முடியுது. ஆமா எனக்கு வந்து அது தெரியும். ஆனா இங்க இருக்கிற லாங்குவேஜ் அதுதான் எனக்கு தெரியாது. அங்க அவனோட பேரையும் சொல்றான். அந்த பொண்ணும் அதை நோட் பண்ணிக்கிறா. அங்க அசிலியா கிட்டயும் அவன் கேட்கிறான், அசிலியா உன்னால எனக்கு சொல்லி தர முடியுமா இங்க இருக்கிற லாங்குவேஜ் பத்தி? அப்படி நீ பண்ணனா உனக்கு வேற உலகத்துல சேர்ந்த ஒரு ஸ்வீட் அதை ஒரு ரிவார்டா நான் உனக்கு தரேன். ஸ்வீட்டா? ஹாஹா எனக்கு வேணும். எனக்கு அது ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், ருசியா இருக்கும். இந்த கார்டன் ராஜ்யத்துல ஸ்வீட் அவளைக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் அங்க ஸ்வீட்டையும் கொடுக்குறான். அதை பார்த்தா அவ
எவ்வளவு சந்தோஷமாவரா. நான் இங்க வந்து ஸ்வீட் அவளைக்கும் கிடைக்காது, அங்க ஹீரோ படிக்கிறதுக்கு ரெடி ஆகுறானா. ஆனா அவ ஸ்வீட்லயே முழுங்கி போயிருக்கா. நான் வந்து என்ன பண்றது, ஐயோ என்கிட்ட எவ்வளவு ஸ்வீட் இருக்கு, மத்தவங்க பார்த்தா என்கிட்ட இருந்து புடுங்கிப்பாங்க, நான் என்ன பண்றது. சரி நம்ம வந்து படிக்கலாமா. அங்க படிக்கவும் ஆரம்பிக்கிறான். என்ன ஜப்பான்ல இருக்க லாங்குவேஜை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நம்பர்ஸ் அது வந்து கொஞ்சம் நியூமரிக்கல் மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவன் எல்லாத்தையுமே படிக்க கத்துக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் எல்லாத்தையுமே படிக்கவும் ஆரம்பிச்சான். பரவாயில்லையே, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய ஆள் தான். நீ என்ன அவளைக்கும்லாம் புகழக்கூடாது, ஏன்னா நான் ஒரு ஓல்டு மேனு, என்னோட அப்பாவோட வயசு இருக்கும் எனக்கு. கெனிச்சியும் அவன் வரைஞ்ச ஒரு போட்டோவை காட்டுறான். அதை பார்த்தா அவ அவ்வளவு ஆச்சரியமாவரா. அட நீ உண்மையிலேயே வேற லெவலு, என்னை வந்து அப்படியே போர்ட்ரேட்டா வந்திருக்க, ஏதோ நான் வந்து ஒரு நோபல் லேடி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க வந்து எனக்காக போர்ட்ரேட்டையும் வந்தீங்க, கேண்டியும் தந்தீங்க, இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணி நான் ரீபே பண்ணலனா என்ன ஆகும். அங்க அப்படியே அவ சாயரா, லைட்டும் ஆஃப் ஆகுது. இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் மனுஷன் இந்த வயசுலயும் இப்படி என்ஜாய் பண்றானே. நெக்ஸ்ட் சீன்ல கில்டுக்கு வந்தா அங்க ஒரு லேடியும் ஒரு பேப்பரை தந்து இதை அவன் ஃபில் பண்ணுமா. அங்க போய் உட்காந்து அப்படியே ஜூம் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறான். இந்த சைடு அந்த லேடி கிட்ட கொடுத்தோனே அவ சொல்றா, இங்க இதுக்காக 1 சில்வர் காயின் எனக்கு ஃபீஸா தரணும். ஆனா ஆளுக்கிட்ட உண்மையிலேயே அவ்வளவுதான் இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கா. இதனால கெனிச்சு சொல்றான், உங்களால இன்ஸ்டால்மெண்ட்ல இதை தர முடியுமா. சரி ஓகே, நீங்க எப்போ பிசினஸ் பண்றீங்களோ அப்பப்ப காட்டுங்க. இப்பதான் கெனிச்சிக்கே புரியுது, ஸ்டார்டிங்ல ஒருத்தன் இதே மாதிரி தான் பண்ணிருப்பான், அதுவும் இதுக்காக தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில வந்து ஒரு கடைக்கு போய் பாக்குறான். எல்லாத்தோட ரேட்டையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். சில பல பொருளுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. நைஃபையும் பாக்குறான். இந்த பழைய நைஃபுக்கெல்லாம் ஒரு சில்வர் காயினா, அதாவது 50,000 என்ன. இதே மாதிரி அவன் பார்க்கும்போது அங்க ஒரு லேடியும் ஃப்ரூட் விற்குமா. அந்த லேடி கிட்ட போய் எல்லா ஃப்ரூட்லயே ஒவ்வொன்னு கேட்டு வாங்கிக்கிறான். சீன்ல ஃப்ரூட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே அந்த பொண்ணு கிட்டயும் தரான். அந்த பொண்ணுக்கும் அவ்வளவு பிடிச்சிருக்கு. அங்க அந்த பொண்ணும் கேக்குறா, ஆமா கில்டோட வேலை அது என்னாச்சு. பொருளை காட்டும் போதே அவளுக்கு புரியுது, அதாவது இவன் சேர்ந்துட்டானே. சீன்ல கார்பெண்டர் ஒர்க் எல்லாம் பண்றானா. இதை பார்த்து அந்த பொண்ணு இன்னமும் ஆச்சரியமாவரா, உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா. இதே மாதிரி அவன் ஒரு கிளிப் எல்லாம் அங்க மாட்டானா. இதை பார்த்து அந்த பொண்ணு இன்னமும் ஆச்சரியமாவரா. இவன் மாற்ற கிளிப்புக்கு வந்து ஒரே ஒரு சைடு தான் ஓட்டை இருக்கும், அதாவது ஒரு குச்சியை ஓட்டையை போட்டு அதுல சொறி வைப்பா. ஆனா அப்படி பண்ணும்போது நிறைய வாட்டி உடஞ்சுதான் போகுமா. ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நீங்க வந்து இதை சேல் பண்ண போறீங்களா. கேட்டோன்னே அவனுக்கு ஒரு ஐடியா ஆகுது, பரவாயில்ல இது நல்ல ஐடியா தான், இது கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இதுக்கப்புறம் அவன் ஒரு ஏரியாவுக்கு போறான். அங்க ஆல்ரெடி ஒரு வயசானவங்க வித்துன்னு இருப்பாங்களா, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு அங்கேயே ஒரு கடையும் போறான். அடே தம்பி, உன்னால இதெல்லாம் பண்ண முடியுமா. ஆமா இது என்னோட ஐட்டம் பாக்ஸ், ரொம்ப சின்னதுதான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அங்க கடையும் வச்சு ஆரம்பிக்கிறானா. அந்த பாட்டி அந்த கிளிப்பை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. இதை வந்து நான் வாங்கிக்கலாமா, இது ஒன்றும் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் இல்ல. இந்த பாட்டியும் அந்த கிளிப்பை வாங்கிக்கிறாங்க. அங்க வியாபாரமும் இதுக்கப்புறம் வேற லெவல்ல போகுது. கிணிச்சியும் யோசிக்கிறான், இதை வித்தா ஒரு 15,000 என்ன வரும், இதை வச்சே நல்லா வாழ முடியும், ப்ராஃபிட்டபிளாவும் இருக்க முடியும். என்ன ஒரு விஷயம்னா, கூடிய சீக்கிரத்துல இதே மாதிரி நிறைய பேர் இமிடேட் பண்ணி விற்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இவன் யோசிக்கும் போது இன்னொரு பர்சன் வரான். அவன் ஸ்வாடை பார்த்து இதை வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு பாக்குறான். அந்த ஸ்வாடும் அவ்வளவு கூர்மையா இருக்கு. இதுக்கு 2 சில்வர் காயினா, ஆனா அது ரொம்ப அதிகம் தான். இந்த அளவு இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கனால என்னால புரிஞ்சுக்க முடியுது. இவங்க கிட்ட வேற ஏதாச்சும் இல்லையா, ரொம்ப பெரிய ஸ்வாடு மாதிரி. அப்படியே தேடி பாக்குறான். இது ரொம்ப பெருசா இருக்கனால தேடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். தேடி பார்க்கும் போது ஒரு ஸ்வாடம் கிடைக்குது. அதோட விலை 41,000 என்ன. அந்த பர்சனுக்கு காட்டுறான். அதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அதோட விலை 2 கோல்டு காயினா. அட இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, இருந்தாலும் இது ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. ஹீரோ எதுக்கு இப்படி கேட்டிருப்பானா, அவன் வந்து நல்லா ரிச்சா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி இவன் யோசனை பண்ணா, ஒரு பொண்ணும் அப்படியே மோந்து பாக்குறான். ஆமா யார் இது, பூனியா நீ. அப்புறம் தான் நல்லா தெரியுது, அது ஒரு பீஸ்ட் பொண்ணு. நிறைய ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. மண்டையிலேயே ஒரு போடுறான். ஆமா நீ என்ன பண்ணிருக்க, எனக்கு வலிக்குது, எனக்கு தெரியும் எதுக்கு நீ அடிக்கிற. அதான் அந்த வயசானவங்களே சொல்றாங்க, உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ இது வரைக்கும் பீஸ்ட் ஆளுங்களை பார்த்ததே இல்லைன்னு. அங்க இருக்கிற ஒரு பர்சனும் அப்படியே மேலே ஏறி அங்க இருக்கிற அந்த மேட்டை எடுத்து காட்டுறான். இதை வந்து நான் வாங்கலான்னு இருக்கேன், இதோட விலை எவ்வளோ, நான் ஒன்னும் இதை விற்கிறதுக்காக விற்கல, இதை நீங்க வாங்கக்கூடாது. அப்புறம் தான் ஆளுக்கே ஞாபகம், இதை வித்தாலும் நல்லா லாபம் பார்க்க முடியும். அதனால அவன் விற்கிறதுக்கு தயாராகிறான். 3 சில்வர் காயின் ஆகும். அப்படியா, அப்போனா நீங்க 3 வாங்குறீங்களா. அங்க 3க்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், நீங்க 9 சில்வர் காயின் கொடுக்குற மாதிரி இருக்கும், டிஸ்கவுண்டா 8 குத்தாலே போதும். ஆனா அவங்க கிட்ட 8 சில்வர் காயின் இல்லையா. சோ அதனால அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க கிட்ட சில்வர் காயின்லயே ஸ்கொயர் காயின் தான் இருக்கு. உங்ககிட்ட ஸ்கொயர் காயின்ஸ் தான் இருக்குன்னா நீங்க 2 குத்து வாங்கிக்கலாம். ஆனா உங்களுக்கு குழம்ப ஆரம்பிக்குமா. உடனே அந்த பர்சன் வந்து காப்பாத்தி விடுறான். இவன் சொல்றது கரெக்ட் தான், எல்லாமே அக்யூரேட்டா சொல்றான். இதனால அவங்க கம்மனு போயிடறாங்க. அட நீ புதுசுன்னு நினைக்கிறேன், இவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் இது வந்து சுத்தமா வராது. பர்சனும் அங்க சோட வாங்கிக்கிறான். சரி அந்த பொண்ணு கிட்டயும் என்ன ஆச்சுன்னு எல்லாத்தையுமே சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ அந்த கிளிப்பை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. கிளிப்பு இது வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு, நம்மளால மேன்ஷன்ல பயன்படுத்த முடியும், நாளைக்கு நான் இன்னமும் வாங்கலான்னு இருக்கேன். அதே மாதிரி நம்மளோட கம்பெனில இதை ஒரு பிசினஸாவும் மாத்த முடியும், இந்த வாய்ப்பை விடவே போதில்ல. அப்பா நீங்க எங்க இருக்கீங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ இது எதுவும் தெரியாம ஜாலியா இருக்கான். அங்க கேன் எல்லாம் பாப்பானா. அதை பார்க்கும்போது ஒரு ஐடியா வருது, இதையும் நல்லா விற்க முடியும். அதே டைம்ல ரிவர்ல தண்ணி ரொப்பி இதை சூடம் பண்ண முடியுமா. ஏகப்பட்ட ஐடியாஸ் அவனுக்கு வருது. இருந்தாலும் அவனுக்கு என்ன குழப்பம்னா, ஸ்கிரீன் வழியா எப்படி அவனுக்கு பொருள்லாம் வருது.
நான் நிறைய வாட்டி இவன் பொருளை வாங்குறான், இதுல ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா இவனுக்கு எதுவும் ஆகாதுல, காம்பன்சேஷனா என்ன எடுப்பாங்க, என்னோட சோல் எடுத்துப்பாங்களா என்ன? இல்ல நான் ஒரு வேற உலகத்துல இருக்கேன், இது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சைடு ஒரு புறாவும் வந்து உட்காதா, அந்த சின்ன பையன் அப்படியே அடிச்சு கொண்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு குரலும் கேக்குதா, இதனால ஆளு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். அந்த சிஸ்டம் வழியா அவன் ஏகப்பட்ட விஷயத்த வாங்கியிருக்கான். ஒன்னும் டைமண்ட் இல்ல, ஆனா இந்த உலகத்துல வெட்டப்பட்ட கண்ணாடி மத்த விஷயம் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். நான் வந்து லக்கியா இருந்தா ஏதாச்சும் ஒரு பொண்ணோட கண்ணு இது மேல பட்டா கண்டிப்பா எனக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க. அதே மாதிரி இதை நல்ல விலைக்கும் என்னால விற்க முடியும். அந்த பாட்டியும் வந்து கேக்குறாங்க, அட நீ எத்தனை ஒரு பொருளும் சும்மா வேற லெவல்ல இருக்கு. சப்ளையர் அது வந்து யாரு, அது என்னோட கம்பெனியோட சீக்கிரட், அது அவ்வளவு சீக்கிரத்துல என்னால வெளியில சொல்ல முடியாது. அங்க இப்படி இவங்க பேசும்போது அங்க ஒரு கஸ்டமர் வராங்க. அது ஒரு மெய்டு தான். அந்த மெய்டும் வந்து கிளிப்பை தான் கேக்குறாங்க, அதுவும் 100. அப்பனா அதுக்கு 20 காப்பர் இல்லனா 4 சில்வர் காயினை கொடுக்குற மாதிரி இருக்கும். கிட்ட பணம் இருக்கு, இந்தாங்க எண்ணிக்கோங்க. அப்படியே அவ சைட்ல பாக்குறா. அதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியமாவரா, இது என்ன டைமண்டா? அது வந்து கிளாஸ் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கலாம். இது உண்மையை சொன்னா இது வந்து ஒரு செர்கோனியம். அங்க அந்த பொண்ணு கிட்ட அந்த விலையும் சொல்றான், ஒரு 4 ஸ்கொயர் சில்வர் காயின் தான். என்ன இது இந்த அளவுக்கு சீப்பா இருக்கு, அப்பனா நான் இதையும் வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் அவனை பத்தி சொல்றான், என்னோட பேரு கெனிச்சு, நான் 40 வயசுல திடீர்னு டெலிபோர்ட் ஆகி இந்த உலகத்துக்கு வந்துட்டேன். அதே மாதிரி என்னோட கதை இங்க ஒன்றே முடியல, சில பல விஷயத்தினால என்னால பொருளையும் ஆன்லைன்ல வாங்க முடியுது. பொருள் எல்லாம் வாங்கி என்னால இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியுமா? இதுக்கப்புறம் நேத்து வந்து அந்த பீஸ்ட் ஆளுங்க அந்த பொண்ணு வந்து மோந்து பாக்குறா. மோந்து பார்த்த உடனே சொல்றான், எனக்கு வந்து நல்லாவே தெரியும் கிட்ட அந்த ஸ்பைசஸ் அதோட ஸ்மெல் வருது. என்னது அப்படியா? அப்பனா உன்கிட்ட இருக்குதானே, அப்போ உன்னால அதை சேல் பண்ண முடியுமா? ப்ளீஸ் எங்களுக்கு சேல் பண்ண. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. உங்க ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறாங்களா? அங்க பாட்டிமாவும் வந்து ஹெல்ப் பண்றாங்க. நினைக்கிற மாதிரி இல்ல. இத பத்தி பகோபாக்கு தெரிய வந்தாலும் அவ்வளவுதான், இது பிரச்சனையை உருவாக்கும். இதே மாதிரி தான் அவங்க கேக்குறாங்களா? இத பத்திலாம் அங்க பின்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க. மிடில் ஏஜ் மேன் இவன் வந்து இங்க வந்திருக்கான், இவன் கிட்ட ஸ்பைசஸ் இருக்குமா? ஐப்பே இல்ல. அதே மாதிரி இந்த பீஸ்டுங்களுக்கு அதுதான் ஒரு சோல் ஃபுட் மாதிரி. ஆனா இவன் கொடுத்தா பகோபாக்கும் மத்தவங்களுக்கும் தெரிய வந்தா என்ன ஆகும்? இதனால கெனிச்சியும் யோசிச்சுட்டு சொல்றான், என்னால ஸ்பைசஸ விற்க முடியாது, அதெல்லாம் பரவாயில்ல, நான் வந்து அதுக்கு பதிலா ஸ்பைசஸால சமைக்கப்பட்ட சில பல விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உனக்கு ஒதுக்குப்புறமா இருக்க அந்த ரிவர் அங்க வாங்க, நான் வந்து உங்களுக்கு தரேன். இதுவும் ஒரே ஒரு வாட்டி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இதெல்லாம் கேட்டோன்னே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்படியே டான்ஸ் ஆடிக்கின்னு ஓடி போறாங்க. இதுக்கப்புறம் நைட் ஆகுது. அவங்க டவுனுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த ரிவர் அங்க போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாத, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். பாட்டிமாவும் அந்த வெஜிடபிள் எல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதுனா இதோட கலர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது ஒன்றும் இல்ல பாட்டிமா, இது நான் வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருந்து கொண்டு வந்தேன், அதனால தான் இப்படி இருக்கு. சமையலே அவங்க தொடங்குறாங்க. இந்த சைடு பீஸ்ட் ஆளுங்க அவங்க வந்து அங்க இருக்கிற மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அவன் சமைச்சு முடிக்கிறானா, அது பார்த்தா அவ்வளவு ருசியா இருக்கு. அதோட டேஸ்ட் ஐயோ என்னால சொல்ல முடியல. பாட்டிமாவும் சொல்றாங்க, நான் வந்து எதிர்பார்க்கல, நோபல் மாதிரி நாங்களும் ஸ்பூன்ல எல்லாம் சாப்பிடுவோன்னு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, அது வந்து சாதாரணமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதே மாதிரி தான் அங்க ட்ரிங்க் அவங்க கேட்பாங்களா, அதுக்கும் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த கொடுக்குறான். அதுவும் அவ்வளவு ருசியா இருக்கு. நீ உண்மையிலேயே நல்லவன் தெரியுமா, ஏகப்பட்ட விஷயத்த நீ இவங்களுக்காக பண்ணிருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், ரியாலிட்டியை வந்துட்டு இங்க ஜாலியா இருக்கலாம். அங்க அந்த பொண்ணு வரலா, அந்த பொண்ணை பார்த்து கேட்கறான், உன்னோட பேரு வந்து மயிலே தானே? ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அங்க ஹீரோ அவனை பத்தி சொல்றான், என்னோட பேரு கெஞ்சி. இதே மாதிரி தான் இந்த பேரை கேட்டோன்னே அவங்க 3 பேரும் அவங்களோட பேரையும் சொல்றாங்க. இதே மாதிரி தான் அந்த ஹீரோவும் அவங்களுக்கு அவ்வளவு அருமையா போகுது. கெஞ்சி மேல அந்த பொண்ணு ஏறி உட்காந்துக்கிறா. அப்படியே இவங்களும் என்ஜாய் பண்றாங்க. சீன்ல காலையில ஆகுதா, அந்த பொண்ணு கேட்கறா, ஆமா நைட்டு முழுக்க நீங்க என்ன வெளியில இருந்தீங்க? ஏன்னா நீங்க ரூமுக்கு பே பண்ணிட்டு முழு நைட்டு வெளியில தான் இருக்கீங்க. பல பீஸ்ட் ஆளுங்களை பார்த்தா அவங்க கூட கொஞ்சம் ஜாலியா இருந்தேன், வேற எதுவும் இல்ல. ஓ அப்படியா? அப்பனா நீங்க பீஸ்ட் பொண்ணுங்க கூட ஜாலியா இருந்தீங்களா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, யாரு கூடயும் படுக்கலாம் இல்ல. ஆனா அவ மேல தட்டி வராளா, அங்க முடி அப்படியே கொட்டுது. அவ என்ன இதுக்கு மேல என்ன வெறுக்க போறாளா? ஆனா நான் வந்து இங்க வாழ போற லைஃப்ல நான் வந்து உமன்ஸ் எல்லாம் எயின் பண்ண போறது இல்ல. இப்படி ஆளு யோசிச்சுக்கினே அங்க நிப்பானா. அந்த மெய்டு பொண்ணும் இன்னொரு பொண்ணு அங்க வந்திருக்கா. பொண்ணை பார்த்தோன்னே இவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அந்த பொண்ணும் இப்பதான் வந்து சொல்றா, வந்து அந்த பொருளை பார்க்கலாமா, நீங்க கேட்ட அந்த ஷாப் ஓனர் அவன் இவன் தான். பொருளுக்கான காசையும் அவன் கொடுக்குறான். அந்த பொருள் அது அவ்வளவு அருமையா இருக்கு. இது என்ன உண்மையிலேயே டைமண்ட் இல்லையா என்ன? ஒன்னும் டைமண்ட் இல்ல, அது பாலிஷ் பண்ண ஒரு கிளாஸ் தான். வந்து உங்ககிட்ட பேசலாமா, அதாவது உங்ககிட்ட எவ்வளவுதான் பொருள் இருக்கா இல்ல இன்னமும் இருக்கா? எல்லாத்தையுமே பார்க்க ஆசைப்படுறேன். ஐட்டம் பாக்ஸ் சொல்லியா எல்லாத்தையுமே எடுக்கிறானா? பார்த்தவ இன்னமும் ஆச்சரியமாவரா, உங்ககிட்ட ஐட்டம் பாக்ஸ் இருக்கா? ஷாப் ஓனரு, நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னோட பேரு பிரிமோலா, நான் தான் மேலோ ட்ரேடிங் கம்பெனியோட டாட்டரு. கேட்டோன்னே அந்த பாட்டிமாவும் சொல்றாங்க, அந்த கம்பெனியோட ஓனரு வந்து உண்மையிலேயே நல்லவரு, வேணும்னா நீ போய் மீட் பண்ணலாம். பாட்டிமா சொன்னோன்னே இவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தா. இதனால கேரேஜ்ல உட்காந்து போறான். அங்க போகும்போதே சொல்றான், வந்து எதிர்பார்க்கல தெரியுமா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் கேரேஜ்ல இந்த மாதிரி போகிறேன். அப்படியா? நோபல்ஸ் கிட்ட இதை விடவும் பயங்கரமான கேரேஜ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இதை பாருங்க, இங்க விக்கிற அந்த கிளிப் அதே மாதிரி நாங்க உருவாக்க ட்ரை பண்ணோம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வரல, ஏன்னா அதோட மெட்டல் பார்ட் அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்க மாட்டேங்குது. அதை பத்தியும் ஆளு சொல்றான். இதுக்கப்புறம் அவங்க ஒரு மேன்ஷனுக்கு வராங்களா. அந்த மேன்ஷனுக்குள்ளதான் பாஸ் இருக்கான். அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், இவ தான் என்னோட பொண்ணு, அதான் உங்களை இன்வைட்டும் பண்ணிருக்கா. என்னோட பேரு கெனிச்சு, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அவன் கொடுக்குற அந்த பொருளை பார்த்து அவரு இன்னமும் ஆச்சரியமாறாரு. ஒரு பொருளும் அவ்வளவு டிஃப்ரெண்டாவும் ரொம்ப யூனிக்காவும் இருக்கு. நான் உண்மையிலேயே கிளாஸா பா, நீங்க வந்து அந்த விஷயத்த பத்தி பேசுங்க. பொண்ணு சொன்னபடி பார்த்தா அவங்க கிட்ட ஐட்டம் பாக்ஸ் அது இருக்கு போல இருக்குதான். ஆனா அந்த
அந்த அளவுக்கு பெருசு இல்ல, அது வந்து ஒரு சின்ன ஐட்டம் பாக்ஸ் தான். அப்படியா? அப்போ நான் என்னோட உண்மையை சொல்றேன், நீயும் உன்னோட உண்மையை சொல்லணும். இது பாரு, என் கிட்டயும் ஐட்டம் பாக்ஸ் இருக்கு, இது வழியா தான் என்னோட பிசினஸை நான் வந்து வளர்த்தனே. நீ வந்து எப்படி? நான் வந்து சும்மா இந்த கிராப் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தான் யூஸ் பண்ணுவேனே அதை. அப்படியா? என்னப்பா நீ இப்படி வேஸ்ட் பண்ணிருக்க? இப்பதான் ஒரு விஷயத்துக்கே வராரு. இந்த மாதிரி என்ன விஷயம்னா, நீ வந்து என்னோட கம்பெனிக்கு ஒரு பார்ட்னரா ஜாயின் பண்ணக்கூடாதா? நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய இடம் இருக்கு போலயே, அதாவது பொருள் எல்லாம் இன்னமும் அதிகமா விற்கிறதுக்கு. இப்போ அதுதான் விஷயம்னா, நீங்க வந்து என்னோட கடையில பொருளை வாங்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் உங்களால பொருளை விற்க முடியும், அதை நீங்க பண்ணிருக்கலாம்ல. அப்படி பண்ணா அதுக்கப்புறம் அது உன்னோட கண்ணியும் படம், அதுக்கப்புறம் உனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும் அதை பத்தியும் நீ வந்து யோசிக்கணும்ல. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், அதனால தான் நாங்களே உங்களை அப்ரோச் பண்ணோம். அதே மாதிரி இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க கூட உங்களை அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களை அடையணும்னு சொல்லி கேவலமா என்னென்னலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அதனால தான் நீங்க வந்து எங்களோட கம்பெனிக்கு வந்தா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். கம்பெனியோட ஒரு சீக்ரெட் என்ன சொல்லுவா, அது வந்து யாருக்குமே தெரியாது. அது என்னன்னா ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் ஒன்றும் இல்லாம உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். நான் கேட்டோன்னே அங்க ஹீரோவும் கொஞ்சம் யோசிக்கிறான். அங்க உடனே அவர் சொல்றாரு, வேணா டீல போட்டுக்கலாம், நான் வந்து உங்களுக்கு 50% கமிஷனையும் தரேன். 10%? எப்படி அவன் யோசிப்பானா, இன்னமும் அதிகமா ஏத்தலாம் அப்படின்னு பாக்குறாரு. அதுக்குள்ளே ஹீரோவே ஒத்துக்கிறான். சரி ஓகே, டீலுக்கு நான் தயார், அதனால நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா இவங்க கூட நான் சேர்ந்துட்டா இந்த மாதிரி என்னால பொருளை வித்து இன்னமும் அதிகமா சம்பாதிக்க முடியும். ஸ்டார்டிங்ல சில பல பொருளை எனக்கு காட்ட சொன்னாங்க, நானும் அதே மாதிரி பண்ணேன். ஏகப்பட்ட பொருளையும் அவங்க பார்த்தாங்க, எல்லாமே அவ்வளவு வித்தியாசமா இருக்கா, அதனால அவங்களுக்கும் பிடிச்சு போச்சு. நான் இந்த மாதிரி தான் சில பல பொருளை கொடுத்து என்னால மில்லியன்ல ஏர்ன் பண்ண முடியும். அந்த பொண்ணு சொல்ற, அப்பா இந்த பொருளை நான் வாங்கிக்கலாம்ல? தெரியுமா, நீ வந்து எந்த பொருளா இருந்தாலும் நீ வாங்கிக்கலாம். சரி அப்பனா இதை நான் 10 கோல்டு காயின் கொடுத்து வாங்கிக்கிறேன். 10 கோல்டு காயினா? அப்போ அதோட விலை ஒண்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அதை அவன் யோசிப்பானா? உடனே அவன் கேட்கிறான், என்னாச்சு மிஸ்டர் கெனிச்சி, அது ரொம்ப கம்மியா என்ன? இல்ல ஓகே தான். அப்பதான் இவங்களோட மார்க்கெட்டிங் வந்தக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் வந்து இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேலை அது வந்து ரொம்ப டிஃபர் ஆகுது. இதுக்கப்புறம் அங்க ஒரு விஷயத்தையும் பாக்குறான். அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. நெக்ஸ்ட் சீன்ல அவனுக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்குமா, அந்த பொண்ணுகிட்டயும் ஒரு விஷயத்த சொல்றான், வந்து காடுகள்ல வாழ போறேன், அதுவும் உடன் ஹவுஸ்ல. இது வெளியிலயா? வெளியில ரொம்ப ஆபத்தான மிருகம்லாம் இருக்கும். இல்ல எனக்கு தெரியும், நான் பக்கத்துல தான் வாழ்றேன், பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் அங்க போய் ஏகப்பட்ட விஷயத்த ஃபர்ஸ்ட் வெட்ட ஆரம்பிக்கிறான். அங்க புல்ல வெட்டுறதுக்கு மிஷினையும் மரத்தை வெட்டுறதுக்கு செயின்சாவையும் வாங்கி அப்படியே வெட்டுறான். ஸ்டார்டிங்ல அவனுக்கு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் போக போக அது பழகிட்டு இதே மாதிரி மரத்தை வெட்டிடுறான். அந்த மரத்தை உள்ள ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தா மரம் உள்ளே போகல. மரத்தோட அகலம் அது வந்து ரொம்ப பெருசா இருக்கா, இதனால அப்படியே துண்டு துண்டு ஆக்கி அதை ஸ்டோர் பண்ணிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமும் புரியுது, அது 10 மீட்டருக்குள்ள இருந்தா இவனால அசால்ட்டா ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. அப்பனா என்னால ஏகப்பட்ட விஷயத்த இதே மாதிரி 10 மீட்டர்ல இருந்தா ஸ்டோர் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதை எப்படியோ வெட்டிட்டான். ஆனா அங்க இருக்கிற சின்ன சின்ன அந்த பகுதி அதை வந்து அவனால எடுக்க முடியல. இதனால ரொம்ப கலைச்சு போயிடறான். இதுக்கு ஏகப்பட்ட ஆளுங்க தேவைப்படுவாங்க, அதனால எப்படி இதை தனியா பண்ண முடியும்? எனக்கும் வேற வழி இல்ல, நான் இதுதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய போல்டர் சிட்டி அவன் கொண்டு வரான். ஆனா அதோட விலை தான் ரொம்ப அதிகம், 1.2 மில்லியன். என்ன பரவாயில்ல, இது இருந்தா நான் வந்து எக்ஸாஸ்ட் ஆக மாட்டேன். இல்ல வந்து ஆன் பண்ண பார்த்தா அது ஆனே ஆகல. ஏன்னா இதுக்கு டீசல் தேவைப்படும். டீசல் அங்க கிடைக்கவும் கிடைக்காது. பார்த்தா அங்க டீசலும் இல்ல. அப்பனா கெரோசின் இருக்குமா? கெரோசின் அவனுக்கு ஏத்த மாதிரியே அதுவும் கிடைக்குது. இதே மாதிரி அங்க நைட் ஆயிடுது. இவனோட வேலை இப்பதான் கொஞ்சம் சிம்பிளாவும் இருக்கு. சில பல அப்ளையன்ஸும் வாங்கிட்டு நைட்டுக்கு அங்க குளிக்க போவானா. போகும்போது அவனோட கையை பாக்குறான், கையெல்லாம் ஒரே பூச்சிக்கடியா இருக்கும். இதை பத்தி அந்த பொண்ணு சொல்லிருப்பா. அது ஞாபகம் வந்தோடனே மார்க்கெட்ல இருக்க ஒரு ஸ்டோருக்கும் போகிறான். அம்மா என்னப்பா தம்பி, உன்னை நான் இங்க பார்த்ததே இல்லையே. அட இவர் ஒரு மேஜா, நான் வந்து இங்கதான் பக்கத்துல புதுசா கடையை ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப நீ ஒரு ஃபாரினரா? அப்பனா உன்கிட்ட என்ன பொருள் இருக்கு? நல்ல பொருள் இருந்தா நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன். நான் வந்து பொருளை விற்க வரல, நான் சொல்ல போனா ஒரு பொருளை வாங்குறதுக்கு தான் வந்தேன். பூச்சிகளால எனக்கு தொல்லையா இருக்கு, அதுக்கான பொருளை நான் வாங்கலாம் தான் வந்தேன். அதுக்கு நீ 3 சில்வர் காயினை கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் இது அநியாயமா எவ்வளவு அதிகமா இருக்கு. அப்படின்னா உன்கிட்ட ஏதாச்சும் பொருள் இருந்தா காட்டு, நான் வேணா கம்மி பண்றேன். ஃப்ரூட்டையும் கொடுக்குறான். அந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியமா வராரு. நீங்க வந்து யோசிக்கிற மாதிரி இது ஒரு ஃபாரின் ஃப்ரூட் தான், இதை நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. சரி நான் ஒத்துக்கிறேன், எனக்கு 2 சில்வர் காயின் அது போதும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பாட்டிமாவும் ஒரு 3 போஸ்டரை பார்த்து சொல்றாங்க. ஓல்டு மேன் இருக்கான், அவன் கிட்ட எல்லா வகையான பொருளும் இருக்கும். அந்த ஆளை எதுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரியும்? வாக்கிங் என்சைக்ளோபீடியா அப்படி இந்த எல்லாருக்கும் தெரியும். அவங்க ரீசெண்டா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க போல, அதனால தான் இங்க போஸ்டரையும் அடிச்சிருக்காங்க. ஓ அப்பனா இந்த பர்சன் தானா? இவனோட பேரு ஷாகா, இவன் தான் அந்த குழுவோட லீடரா. இதுக்கப்புறம் அந்த குழுவை காட்டுறாங்க. அங்க ஒரு பர்சனும் காசை கொடுக்குறான். இந்த சைடு குழந்தைய உள்ள போக பாக்குதா, அங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. இதே மாதிரி அவங்க போகும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க அவங்கள தாக்குறாங்க. இதுவும் அந்த பேண்டிட்ஸோட கும்பல் தான். சீன்ல ஹீரோவும் அந்த டெக்னாலஜி வச்சு அவ்வளவு ஈஸியா அந்த மரத்தெல்லாம் எடுக்கிறான். அவனுக்கு எடுக்கிறது அவ்வளவு சுலபமா இருக்கு. அசால்ட்டா எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுறான். உண்மையிலேயே நம்மளோட வேர்ல்டு வந்து மாசுதான். ஏன்னா இந்த பெரிய பெரிய மிஷின் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது உண்மையிலேயே ஃபன்னாவும் நல்லா இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறம் இதை ஃபிளாட்டன் ஆக்கி ஒரு கேபினை நான் வந்து பில்ட் பண்ண போறேன். என்னோட வாழ்க்கை இங்க பொறுமையா ஆரம்பிச்சிருக்கு, அதுக்காக நான் இதை பண்ணணும். அப்பதான் என்னால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதே மாதிரி எனக்கு ஏகப்பட்ட ஃபண்டோனுக்கு தேவைப்படும். சால்ட்டையும் சுகரையும் தரானா, அதை வந்து ஏத்துக்கல. ஏன்னா இதை இங்க விற்க முடியாதான். கெனிச்சியும் யோசிக்கிறான், இதை வந்து நான் 11,000 என்ன குத்து வாங்கினேன், நல்லா போகும்னு நினைச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, அங்க இதே மாதிரி ஏகப்பட்ட ஐட்டமை காட்ட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றான், வந்து இப்படிதான் ஒரு நாள் நான் வித்தியாசமான பொருள் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இதை விற்கிறது கெனிச்சி அப்படின்னு தெரிய வந்தது. அவங்க கிட்ட வித்தியாசமான பொருள்லாம் இருக்கு. அப்படிதான் இவரை மீட் பண்ண, கெனிச்சி நீங்க வந்து எங்கேருந்து வந்தீங்க? நெக்ஸ்ட் சீன்ல இவன் கேபினெட்டை வாங்குறான். அதுவும் அவ்வளோ சீப்பா இருக்கு. ஆர்டர் பண்ணக்கப்புறம் தான் தெரியுது இதை வந்து அவனா அசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட கட்ட ஒண்டி தான் இருக்கு. இதை வச்சுதான் இவன் உருவாக்கணுமா? இப்பதான் எனக்கு புரியுது இது ஏன் எவ்வளவு சீப்பா இருக்குன்னு. ஆனா நான் ஏதோ ஒன்று நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே நான் அதை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ரூஃபும் இருக்கிற மாதிரி இல்ல. அப்போ நான் இதை எப்படி பண்றது? ஆனா இதை பண்ணா ரொம்ப நாள் ஆகும் போல. இதே மாதிரி அவன் அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே போகும்போது அந்த பீஸ்ட் ஆளுங்களை ஹெல்ப் பண்றதுக்கு கூப்பிடுறான். அவங்களும் அதே மாதிரி உதவி பண்றாங்க. பதிலுக்கு இவன் நைட் அப்ப ரிவார்டையும் தரான். பரவாயில்ல, இவங்களால என்னோட வேலை அது வந்து கொஞ்சம் ஈஸியாகுது. இதே மாதிரி அவங்க செஞ்ச முடிக்கிறாங்க. என்ன ஒண்ணு, அங்க எலக்ட்ரிசிட்டி அது ஒண்டிதான் இல்ல. நம்ம கொஞ்சம் வேலை தான் இருக்கு. மத்த விஷயத்த நான் கவர் பண்ணும். அங்க பெயிண்ட் பண்றது, பாத்ரூம், ஃபென்ஸ், டோரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் செட் பண்றான். இதே மாதிரி கரண்ட்டுக்காக சோலார் பேனல் எல்லாம் கட்டி அந்த இடத்தையே வேற லெவல்ல மாத்துறான். அங்க அப்படியே குளிக்கும் போதே அவன் சொல்றான், எனக்கு எப்பெல்லாம் தண்ணி தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் தான் இதை கொண்டு வர மாதிரி இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு, இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டுல இப்பதான் நான் குளிக்கிறேனே. இதே மாதிரி தான் இந்த உலகத்துல என்னோட வாழ்க்கை அது வந்து பொறுமையா நல்லா போக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணு கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு அவன் போய் நிற்பானா. போற வழியில அவனோட சைக்கிள் ஏதோ ஒன்றுல இடிச்சு அப்படியே விழுது. அங்க அப்படியே அவன் சைடா இருப்பானா. திடீர்னு யாரோ ஒருத்தங்க பயங்கரமா தாக்குறாங்க. நல்லா பார்க்கும்போது அவங்களும் ஆளுங்க தான். இவனை பத்தி தான் பேசுறாங்க. இவன் தானே ரீசெண்டா இந்த காட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சான். நம்ம கண்ணிலேயே மாட்டிக்கினா இவனை வந்து ஜஸ்ட் அப்படியே கொன்னலாம். இவங்க என்ன பீஸ்ட் ஆளுங்களா? யாரு இவங்க? இப்படி இந்த பேசெல்லாம் கேட்டோன்னே அங்க வெப்பனை வச்சு அவன் பயங்கரமா தாக்குறான். இதனால அவங்க ரொம்ப ஷாக்கா வராங்க. இதே மாதிரி தான் அந்த பெரிய வண்டியை சமன் பண்ணி எல்லாரையுமே அப்படியே பயமுத்தி விட்டுறான். அங்க அப்படியே சைடா போய் பார்க்கும்போது அங்க ஒரு லெப்படும் அடிப்பட்ட நிலைமையில இருக்குமா. அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். அதை தொட போனா அதுவும் கடிக்க வந்தான். இதனால அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க புதுசா ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய விஷயத்த பாடியில போட்டுட்டு விலங்க காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். அது நல்லா உள்ள இறங்கி இருக்கு போல. அதனால ஆன்டிபயோட்டிக்க போட்டு அப்படியே ஒரு கிரீமியா அவன் தடவுறான். இதை என்னால ஐட்டம் பாக்ஸுக்குள்ள வைக்க முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. இது ஒரு லிவிங் கிரியேச்சர். ஆனா அதுக்குன்னு அப்படியே இதை விடவும் முடியாது. இது சர்வே ஆகுமான்னு கூட எனக்கு சரியா தெரியல. இதனால கெனிச்சிக்கும் வேற வழி இல்லாம அதை அப்படியே அவனோட வீட்டுக்கு கொண்டு போறான். அங்க போய் அதுக்குன்னு ஒரு பிளாங்கெட்டையும் அதுக்குன்னு சாப்பாடையும் கொடுக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல இதுக்காக ஹீலிங் போர்ஷன் கிடைக்குமான்னு அந்த வயசானவர்கிட்டயும் கேட்கறான். ஆனா அவரு கிட்ட இதை பத்தி சொல்லும் போது இப்பதான் இதை பத்தி அவனுக்கு தெரிய வருது. இவன் காப்பாத்தின விலங்கு அது ஒன்னும் லெப்பர்ட் இல்ல, அது ஒரு பாப் கேட்டான். வந்து அதை காப்பாத்திருக்கனா அதை வந்து உன்னால விற்க முடியும், அது நல்லா வேலை போகும். இதுக்கப்புறம் அந்த விஷயத்த பாட்டிமா கிட்டயும் சொல்ல அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க. எதிர்பார்க்கல இந்த வாட்டி நீ ஒரு அனிமலை காப்பாத்திருக்கியா. இதே மாதிரி இந்த விஷயம் அந்த பீஸ்ட் பண்ணுக்கும் தெரிய அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நீங்க பண்ணது ஒரு நல்ல வேலை. ஏன்னா அந்த பாப் கேட் அது வந்து கடவுளோட ஒரு மெசஞ்சர் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுது. இதுக்கப்புறம் அவங்க டைரக்டா ஓடி போய் பார்க்க அது பார்த்தா அந்த ஆயில்மெண்ட்டை நக்க ஆரம்பிக்குதா. இதனால அதை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில பல விஷயத்தையும் அவன் மாட்டி வரான். இது வந்து உன்னோட நல்லதுக்காக தான், நீ வந்து அதை நக்க கூடாது. பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நிறையவே திறமை இருக்கு. நீங்க என்ன டாக்டரா? பரவாயில்ல, நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்கீங்க. அதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சீன்ல ஏகப்பட்ட பறவையை கொள்றா. அதை சமைச்சு அவ சாப்பிட்டா அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி தான் அவன் அங்கேயே இருக்கா. அந்த பூனையும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுதா. உங்க கெனிச்சியும் கேட்கறான், ஆமா இப்போ வந்து நீ வீட்டுக்கு போகலையா? இங்க வந்து ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் அவ ஒத்துக்கல. அவங்க ரெண்டு பேரும் நைட்டு முழுக்க ஒன்னா தூங்குற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. இதே மாதிரி அந்த பூனை கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுதா. உனக்கு ஒரு வித்தியாசமான ட்ரீம் ஆகுது. திடீர்னு அந்த பூனை மேல பயங்கரமா குதிக்குது. அந்த பூனையும் அப்படியே செய்கலையே சொல்லுது. இவனுக்கும் புரியுது. ஓ, நீ வந்து குணமாயிட்ட, நீ வந்து வெளியில போகணும்னு ஆசைப்படுறியா? சரி, நீ வந்து போகலாம். நீ வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழு. ஆனா பாத்துரு. இதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாளைக்கு அந்த பக்கம் கடையை போடலையா. இதனால அந்த பொண்ணு வந்து கேக்குறா, இந்த சைடு அங்க ஃபார்மிங்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல என்ன ஒரு தலைவலினா இவன் வந்து தண்ணியை அடிக்கடி கொண்டு வர மாதிரி இருக்கு. இதுக்கும் ஆளு ஒரு ஐடியாவை பண்றான். என்ன விஷயம்னா இங்கே ஒரு கிணறோ இல்ல ஒரு பம்பையோ நம்ம பில்ட் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி அவன் பண்ண அது வந்து சூப்பரா அமையுது. அதுல இருந்து தண்ணியும் நல்லாவே வருது. சீன்ல அந்த பொண்ணு வந்து கேக்குறான், ஆமா உங்களை வந்து கொஞ்ச நாள் அங்க ஆள காணோம். இதுக்கப்புறம் எனக்கு அந்த பொண்ணால தெரிய வந்தது நீங்க வந்து இங்க இருக்கீங்கன்னு. ஓ அப்படியா? ஆமா, அது என்னது? இதை பார்த்தோன்னே நம்ம கெனிச்சிக்கு என்ன சொல்லணும் தெரியல. ஏன்னா அதை பத்தி எல்லாம் சொன்னா இது வந்து பெரிய பிரச்சனையா அமையும். இதனால அப்படியே அவன் மாத்தி சொல்றான், தெரியாது, அது வந்து என்னோட ஃபெமிலியர். இது கேட்டோன்னே அவ இன்னமும் ஆர்வமாகறா. இது ஃபெமிலியரா? அப்போ உங்களால மேஜிக்க பண்ண முடியுமா? ஆமா, இதை வந்து நீங்க சீக்ரெட்டா வச்சுக்கணும், யாருக்கிட்டையும் நீங்க சொல்லக்கூடாது. சரி சரி, நான் கண்டிப்பா அப்படியே பண்றேன். இவ கிட்ட உண்மையை சொல்லலாம், இருந்தாலும் இவ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுதான் அது ஒரு பிரச்சனையா அமையும். இதே மாதிரி அங்க சாயந்தரம் ஆகுதா. அங்க என்ன பிரச்சனைனா இப்போ வந்து அந்த பொண்ணால திரும்பவும் போக முடியல. ஏன்னா அந்த கேட்டு சாயந்தரம் டைம்ல க்ளோஸ் ஆயிடுமா. நீங்க வந்து இப்போ எங்க இருக்க போறீங்க? அதுக்கு என்ன, நான் வந்து உங்க கூடயே இருக்கேன், எனக்கு வந்து அது பிரச்சனை இல்ல. அப்படியே சைட்ல பார்க்கும்போது அந்த ட்ரம்ல குளிப்பால. அதை சொன்னோன்னே அவ இன்னமும் ஆச்சரியமாவரா. ட்ரை பண்ணி பார்த்தா அது உண்மையிலேயே அருமையா தான் இருக்கு. என்ன ஒண்ணு, லைட்டா அவளுக்கு பயமா இருக்கா. அதனால கெனிச்சி கிட்ட அடிக்கடி அவ கேட்கிறா, கெனிச்சி நீங்க வந்து இங்க தானே இருக்கீங்க? ஆமா, நான் வந்து இங்க தான் இருக்கேன், நீங்க கவலைப்பட வேணாம், உள்ளதான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. உங்களோட ஃபேஸ் எனக்கு காட்ட முடியுமா? நான் வந்து தண்ணியில முழுங்கி தான் இருக்கேன். உங்களுக்கு எம்பாரஸா ஃபீல் ஆகுதுன்னா சொல்லுங்க, நான் வேணா கொஞ்சம் தள்ளி போயிடுறேன். இல்ல எனக்கு பிரச்சனை இல்ல, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். இந்த மியூலன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு வாட்டி தான் வரும், அதை விட்டு கொடுக்க கூடாது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அதை வந்து
வந்து நாங்க மேக் பண்ணணும். அதனால எங்க கண்ணில் ஆப்பர்ச்சுனிட்டி பட்டா நாங்க விட மாட்டோம். நீ வந்து சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா இதுவே என்ன பத்தி நீ யோசிச்சு பாத்தியா? யாருக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப கொடூரமான பர்சனா இருந்தா, ரொம்ப பயங்கரமான ஆளா இருந்து வந்து நான் தப்பான முறையில ஏதாச்சும் பண்ண பார்த்தனா, நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க உண்மையிலேயே ஒரு நல்லவர், ஒரு பூனையை காப்பாத்திருக்கீங்க, நிறைய பீஸ்ட் ஃபோக்குக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஒருத்தர் எப்படி வந்து ஒரு கெட்டவரா இருக்க வாய்ப்பு இருக்கு? அந்த பூனை பொண்ணை நான் வந்து என்ன பண்றது? அதுக்கப்புறம் உள்ள போனா அவன் வந்து டிஃப்ரெண்டான ஒரு கிளாத்தை கொடுக்குறானா, அது ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமாறா, ஏன்னா அது அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. கிளாத் இன்னமும் இருக்கா? இல்ல என்கிட்ட விற்கிறதுக்குலாம் இல்ல. அதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸையும் அவன் காட்டுறான், அதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் சூப்பராகவும் இருக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கா? என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. இதெல்லாம் நம்மளோட கம்பெனில வித்தா வேற லெவல்ல போகும். இல்ல எனக்கு வந்து அதெல்லாம் ஆசை இல்ல, ஏன்னா இது வந்து நோபல்ஸோட கண்ணுக்கு மாட்டினா அவ்வளவுதான், இதனால ஒரு பிரச்சனையே கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் என் மேல கண்ணு பட ஆரம்பிக்கும். என்ன அதுக்கப்புறம் அவங்க விடவும் மாட்டாங்க. நான் வந்து இந்த உலகத்துல ஒரு நல்ல நார்மலான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம். இதுக்கு அவளும் புரிஞ்சுக்கிறான். அங்க அப்படியே அவன் டிராயிங்கை காட்டுறானா, அதை பார்த்து அவ அவ்வளவு சந்தோஷமா வரா. இது என்ன எனக்காகவா? ஆமா, இது உங்களுக்காக தான். சீன்ல அந்த பொண்ணு தூங்கும் போதே கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் தூங்கும் போது கண்டுக்கல. இதுக்கப்புறம் அந்த ஆளுங்களை காட்டுறாங்க. அங்கதான் அந்த சின்ன பையனும் மாட்டின்னு இருக்கான். சைடு அதே மாதிரி அடுத்த நாள் ஆகுதா, அங்க போகும்போதே யோசிக்கிறான், பொண்ணு என் கூட பிசினஸ் பண்ணா, அதே மாதிரி ஒரு நாள் முழுக்க என் கூட படுத்தா. ஆனா இதுக்காக இப்போ அவங்க அப்பா கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு அவளைக்கும் கத்தலாம் இல்ல. அங்க அப்பா கிட்ட அவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த கிளாத் எல்லாம் காட்ட அந்த ஃபேப்ரிக்கை பார்த்தா அவர் அவ்வளவு சந்தோஷமா வராரு. அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு. அங்க ஹீரோவும் வேற ஒரு துணியை காட்டுறான். அது ரொம்ப செக்ஸியா இருக்கா. அதனால பிரேமுலாக்கு அது ரொம்ப பிடிச்ச போயிது. இந்த துணியை வச்சு உங்களால நீங்க விரும்பின ஒரு பையனை அப்படியே உங்களால மயக்க முடியும். நீ வந்து இதை பத்திலாம் இங்க பேசக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்பயே உள்ள வச்சிடறேன். அந்த மெய்டு பொண்ணும் அங்க சில பல காப்பீஸை கொண்டு வந்து கொடுக்குறா. இப்பதான் அங்க விஷயத்தையும் அவர் சொல்றாரு. இங்க இன்னொரு பர்சனும் இருக்காரா, டபுள் என்ட்ரி சிஸ்டமையும் மற்ற விஷயத்தையும் இங்க கொண்டு வந்தாரா. அங்க பம்பை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். இது இவன் உலகத்துல இருந்து வந்த பம்பு, அதை வேற ஒரு பர்சன் உருவாக்கி இருக்கான். அப்பனா என்ன மாதிரியே இந்த உலகத்துல வேற ஒரு பர்சன் நான் வந்த உலகத்துல இருந்து வந்திருக்கானா என்ன இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெகிக்கலையும் காமெடியா உருவாக்குறானா. அதை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. என்ன கேணுச்சு, இது என்ன ஜோக்கா? அதுக்கப்புறம் பிரேமிலா தினமும் வர ஆரம்பிச்சா. சில டைம் என் கூடயே தங்கவும் ஆரம்பிச்சா. ஒரு நாள் அப்ப நான் வந்து கேட்டுட்டேன், இந்த மாதிரி எதுக்கு நீங்க இங்க வரீங்க? நைட் டைம்ல வெளியில தனியா தங்குறது உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா? நான் நைட் டைம்ல இங்க தங்குறீங்க? இல்ல எனக்கு வந்து பிரச்சனை இல்ல, நான் வந்ததே ஒரு ரீசனா தான். என்னது அது? இது ஒரு துணியை காட்டினீங்களே, அது திரும்ப எனக்கு காட்ட முடியுமா? இல்ல அப்புறம் உங்க அப்பா வந்து என்ன கத்த ஆரம்பிப்பாரு, வேணா அது ஒரு பிரச்சனையாகும். ஆமா அது சரி, அந்த துணி எதுக்கு? அப்பனா நீங்க வந்து யாரையோ ஒருத்தங்கள விரும்புறீங்க, அதுக்காக தானே நீங்க கேக்குறீங்க? ஆமா, நான் விரும்புற அந்த ஆளு அவர் வந்து இங்கதான் இருக்காரு. வந்து என்ன சொல்றீங்க? உங்களோட தகுதியை பத்தி நீங்க பார்க்கணும், ஏன்னா நீங்க ரொம்ப எங்க இருக்கீங்க. என்ன மாதிரி ஒருத்தனை விரும்புறது அது என்ன சரிதானா? அட்லீஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படுக்க கூடாதா? ஆனா இப்போதைக்கு என்னால எதுவும் டிசிஷனை மேக் பண்ண முடியாது, ஏன்னா உங்க அப்பா கூட நிறையவே பிரச்சனை இதனால ஆகும். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எங்க அப்பா ஒன்னும் இதுக்கு எதிர்க்க மாட்டாரு. அட்லீஸ்ட் இப்ப நம்ம ஒன்னா தூங்கலாமா? அதுக்கு கெனிச்சியும் அங்க ஒத்துக்கிறான். சீன்ல அவங்க ரெண்டு பேரும் தூங்கும் போதே அங்க கெனிச்சி யோசிக்கிறான், இந்த பொண்ணுக்கு எதுக்கு என்ன மாதிரி ஒரு ஓல்டு மேனை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணையும் அதோட டவுனுக்கு அனுப்பிடுறான். அங்கிருந்து இவன் வெளியில வரும்போது ஸ்டார்டிங்ல ஒரு சோடை குத்துறப்பால அந்த பர்சனை இவன் சந்திக்கிறான். ஓ அப்பனா இங்க வாழ்றது நீதானா? அதாவது எனக்கு ஒரு ரூமர் வந்தது. என்ன விஷயம்னா, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள தனியா எவனும் ஒருத்தன் வாழ்தன் இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. நான் இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது, அது வேற யாரும் இல்ல, அது நீதானே. சைட்லயே அந்த சோலார் பேனலையும் அவன் பாத்துறான். அதை பார்த்து என்னன்னு கேட்க, அதை மறைக்கணும்னு சொல்லி அது ஒரு மேஜிக் விஷயம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா உனக்கு மேஜிக் எல்லாம் தெரியுமா? அப்போ நீ ஒரு மேஜா என்ன? ப்ளீஸ் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, அதுக்கு பதிலா நான் இதை கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு நிறையவே உதவியா இருக்கும். இதை வச்சு உங்களால ஏகப்பட்ட விஷயத்த பண்ண முடியும். இதனால அந்த பர்சனை ஒத்துக்கிறான். அங்க பாலும் சொல்றான், நீ வந்து எவ்வளவு விஷயத்த எனக்காக பண்ணிருக்க, கண்டிப்பா உனக்காக நானும் ஒரு விஷயத்த ரீபே பண்ற விதமா சொல்றேன். எம்பிஆர்ல ஒரு பர்சன் வந்து அப்பியர் ஆயிருக்கானா, அவன் கிட்ட ஒரு யூனிக்கான ஸ்பெல் இருக்கான். அதை வச்சு அவனால ஒரு வித்தியாசமான விஷயத்த சமன் பண்ண முடியுது. இது எல்லாத்துலயும் நம்மளால டிப் பண்ணியும் சாப்பிட முடியும். அதோட பேரு கூட மயோனிசா. ஆமா, அதை வச்சுதான் ஒரு டிராகனைய தோக்கடிச்சானா. இது மயோனிசா வச்சு ஒரு டிராகனை தோக்கடிச்சானா. இதனால அவன் இன்னமும் ஆச்சரியமா வரான். ஏன்னா இவனை மாதிரியே ஒரு பர்சன் இந்த உலகத்துல இருந்து வந்திருக்கான். அவன் எப்படிப்பட்ட பர்சனா இருப்பான்? அவன் ஏகப்பட்ட விஷயத்த இந்த உலகத்துல பண்ணிருக்கான். ஒரு மாசம் கடந்து போகுது. அங்க இதே மாதிரி தான் அவனோட வாழ்க்கை ரொம்ப நார்மலா போகுது. நான் திடீர்னு அங்க பயங்கரமா சத்தம் கேக்குது. ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பார்க்க வரா. சைட்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்புக்கு போரான்னு இருக்காங்க. என்னோட கேரவேன அந்த பேண்டிட்ஸ் அவங்க வந்து தாக்கிட்டாங்க. என்னோட பொண்ணையும் அவங்க தூக்கிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ எல்லாத்தையுமே நான் தரேன், தயவு செஞ்சு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா நாங்க கில்ட கிட்ட பேசணும். ஆனா கில்ட சொன்னபடி பார்த்தா எப்படியோ ஒரு மாசமாச்சு ஆகும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இதை பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. அந்த சாகாவோட குழு லீடர் சாகா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளக்கார கும்பலோட லீடரா. அவரு தான் பொண்ணையும் மர்ச்சன்டைஸையும் தூக்கிட்டாங்களாம். அப்புறம் தான் ஹீரோ வருவானா. அங்க இப்பதான் ஹீரோக்கே புரியுது, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோக்கு ரூட்டை விடல அந்த பொண்ணு தான். இந்த சைடு அந்த பொண்ணு ஒரு இடத்துல மாட்டிக்கிறா. அந்த பர்சன் வந்து சொல்றான், பரவாயில்லையே நீ வந்து ரொம்ப அழகா இருக்க, ஆனா உன்னோட கண்ணுல இருந்து ஒரு டிராப் கண்ணீர் கூட வரல. இங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட கொஞ்சம்
ஜாக்கிரதையா இருக்கணும். நீ ரொம்ப கவர்ச்சியா இருக்கியா, என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு அங்க ஹீரோ கிட்ட ஒரு கெஞ்சி கேக்குறாரு, கெனிச்சி நீ வந்து என்னோட டாட்டரை காப்பாத்தணும் ப்ளீஸ், நான் வந்து என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். கேட்டோன்னே கெனிச்சி அவங்க பழைய விஷயத்த யோசிச்சுட்டு அப்படியே ஒத்துக்கிறான். நான் எதுக்கு ஒத்துக்கினேன் எனக்கு சரியா தெரியல, இருந்தாலும் நான் இதை பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி என்கிட்ட ஷாங்க்ரெல்லா அதுவும் இருக்கு. நான் வந்து இதை பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும், ஏன்னா ப்ரிப்பரேஷனுக்கு நான் தயாராகணும். அதுக்கேற்ற மாதிரி அவர் பணத்தையும் தராரு. நான் இது வரைக்கும் இந்த உலகத்துக்கு வந்து எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கினேன். அதை வித்து நான் பணமாக்கி நான் இன்னமும் பணத்தை சம்பாதிச்சேன். ஆனா எனக்கு அப்போ வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது, எப்ப நம்மளுக்கு அதிகமா பவர் இருக்கோ அந்த டைம்ல நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவும் அதிகமாகும். நான் ஒரு ஆர்டினரியான 40 வயசு ஆளு தான், இருந்தாலும் என் கிட்ட பவர் இருக்கு, நான் விட்டு கொடுக்க போதில்லை. இதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப தூரமான இடத்துல இருக்காங்களா. கெனிச்சி இதுக்காக ரைட் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் வாங்குறான். அது ஒரு மிகப்பெரிய வண்டி. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்களா. உங்ககிட்ட சொல்றேன் எல்லாருமே தள்ளி போங்க, ஏன்னா நான் இப்போ ஒரு விஷயத்த சமன் பண்ண போறேன். அதே மாதிரி இது ரொம்ப பெருசு, அதனால இங்க நிக்காதீங்க. அதை சமன் பண்ணி விட எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவர் வந்து ஒரு மேஜா. இப்பதான் கெனிச்சி அங்க சொல்றான், இது வந்து ஹார்ஸே இல்லாம ஓடும், அதாவது இது ஒரு கேரேஜ் மாதிரி தான், இதுல எத்தனை பேர் வேணாலும் போலாம், என் கூட யாராச்சும் வர்றதுக்கு தயாரா இருக்கீங்களா. நம்ம எதிர்க்க போது அந்த சாகா அவன் மேல ஒரு மிகப்பெரிய பவுண்டி இருக்கு. அப்படி நீங்க என் கூட வந்தா உங்களுக்கு ஏத்த மாதிரி வெப்பனையும் மத்த விஷயத்தையும் நான் தரேன். நீங்க பணக்காரனாவும் மாறலாம், நீங்க கவலைப்பட வேணாம், நம்ம அவசரப்பட்டுலாம் போகவும் தேவையில்ல. அப்படி இவன் என்னதான் சொன்னாலும் அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. நான் எதிர்க்க போற பர்சன் ஒன்னும் சாதாரணமான பர்சன் இல்ல, அவன் சாகா. கில்டே பார்த்து கொஞ்சம் பயப்படும். அதனால கெனிச்சி ரொம்ப சோகமா வரான். திடீர்னு அந்த பூனையும் தான் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ ஒண்டி தான் எனக்காக ஜாயின் பண்ணணும் வந்திருக்க போல. பூனை ஒண்டி இல்ல, நாங்களும் தான். நான் நீ ஒண்டி அங்க போற, இந்த பூனையும் போதா, நாங்க என்ன சும்மா இருப்போம், எல்லாருமே அதனால தான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவன் வெப்பனை கொடுக்க அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா வரா. அந்த வெப்பன் அது அவ்வளவு அருமையா இருக்கு. மத்தவங்களும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு கிடைச்ச வெப்பனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை அப்படிப்பட்ட வெப்பனை. இதுதான் என்னோட மேஜிக்கோட ஸ்ட்ரென்த். உண்மையை சொன்னா இது ஒன்றும் மேஜிக் இல்ல, இது ஒரு பொய் தான். இப்படி இவன் சொல்லும் போது அந்த நைட்டை வந்து ஜாயின் பண்றான். நைட்டை பார்த்தோன்னே கெனிச்சி ரொம்ப ஆச்சரியமா வரான். அட நீங்களா? ஆமா நானும் வந்திருக்கேன், ஏன்னா நான் வந்து இதை தயார் பண்ணிட்டேன். நான் கொடுத்த அந்த அயனை வச்சு இதே நீ தயார் பண்ணிட்டியா? ஆமா நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன், இதை வச்சு அவனோட தலையை அப்படியே வெட்டி போடணும். அட இவரு கொஞ்சம் ஸ்கேரியா இருக்காரு. இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க ஒரு வாய்ஸும் வந்து, நானும் வரேன். யாராதுன்னு பார்த்தா அந்த வயசானவ தான். நீங்க வந்து இந்த மாதிரி காலத்துல எங்க கூட வரப்போறீங்களா? கொஞ்சம் அது டேஞ்சரான விஷயம். அதான் எனக்கு வயசாயிருந்தாலும் எனக்கு திறமை அது வந்து குறையவே இல்லை. அங்க அவரு ஒரு மேஜிக்கையும் பண்ண, அதை பார்த்தாம ரொம்ப ஆச்சரியமா வரான். இங்க வந்து ஒரு மேஜா. ஆமா நான் ஒரு மேஜா இருந்தேன், இப்போ நான் ரிட்டையர் ஆயிட்டேன். இந்த அளவுக்கு காம்பேக்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருப்பேன். அதே மாதிரி நீ பண்ண வித்தியாசமான மேஜிக், அதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியமான, அதை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும். இப்படி இவரு சொல்லும் போதே அங்க இன்னொரு வாய்ஸும் வந்து, நானும் உங்க கூட வரணும். பாட்டிமா நீங்களுமா? ஆமா நீ வந்து என்ன அப்படியே விட்டு போக போறியா? அட்லீஸ்ட் என்னால அங்க வந்து உங்களுக்காக சாப்பாடையாச்சும் கொடுக்க முடியும்ல. அப்படி பிரச்சனை வந்தா நான் கண்டிப்பா அங்கிருந்து ஓடி போயிடுறேன். இதை கேட்டோன்னே அவங்களுக்கும் வேற வழி தெரியல. அங்க கெனிச்சியும் அப்படியே தூக்கி வர்றான். அப்புறம் அங்க ஏகப்பட்ட ஆளுங்க கிட்ட அவன் கேட்கறான், இருந்தாலும் யாருமே அங்க ஒத்துக்கல. சரி அப்பனா நம்ம ஒண்டி தான் போற மாதிரி இருக்கும். பிரிமுலாவோட அப்பாவும் அங்க கேட்கறாரு, நான் வந்து உங்க கூட வரலாமா? ஏன்னா என்னோட பொண்ணை நானும் தானே காப்பாத்தணும். இல்ல இப்போதைக்கு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, மீதி விஷயத்த நாங்க வந்து பாத்துக்கிறோம், நிம்மதியா இருங்க, நாங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், கண்டிப்பா நாங்க உங்களோட பொண்ணை காப்பாத்தியே தீருவோம். கேட்டோன்னே அவருக்கு ஆனந்த கண்ணீரா வந்தாங்க. சீன்ல கில்டுக்கு போயும் இதை ரெஜிஸ்டர் பண்ண அங்க இருக்கிற பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா வரா. நீங்க வந்து இந்த கொஸ்டியை எடுக்க போறீங்க? ஆமா இதை வந்து நான் எடுக்கிறதுக்கு காரணம் பிரிமுலாவை நான் காப்பாத்தணும். அதே மாதிரி இந்த நாட்டோட அந்த பயங்கரமான ஆளு அவங்க கூட நான் சண்டை போடுற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களோட படையும் அவங்க போக ஆரம்பிக்குது. இந்த சைடு அங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, உங்களால இன்னும் கண்டிப்பா அந்த 50 பேர் இருக்கிற அந்த குழுவை தோக்கடிக்க முடியுமா? நான் இவங்க போறதும் 7 பேர் தான். அங்க சில பேரும் தப்பா பேசுறாங்க. இவன் கண்டிப்பா காசை தூக்கிட்டு அப்படியே ஓட போறான்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்க அப்படியே போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு பிரிமுலாக்கும் ஒரு சின்ன பொண்ணு சாப்பாடு கொண்டு வரலா. அவளுக்கு அங்க பயங்கரமா பசி எடுக்குது. இதை பார்த்தோன்னே அவ சாப்பிட சொல்றா. அவ இதை கேட்டோன்னே சாப்பிட்றா. அங்க இப்பதான் பிரிமுலாவே சொல்றா, நீ கவலைப்படாத, நம்மளுக்கு உதவி அது தன்னால வரும். கோடு வந்து காப்பாத்துவாங்களா? கண்டிப்பா உதவி கண்டிப்பா வரும். இந்த சைடு ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அங்க சமையல் எல்லாம் செஞ்சு கொடுக்குறான். அது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அந்த பூனைக்கும் சாப்பாட தந்திருப்பானா? அதை பார்த்து இவங்க கேக்குறாங்க, அது என்னது? அதுவா அது அனிமலுக்குன்னு தயார் பண்ண ஒரு ஃபுட்டு தான். அப்படியா? அப்போ நானும் அதை டேஸ்ட் பண்ணணும். உங்களவங்க பீஸ்ட் தானே, அதை சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி அந்த வயசானவரும் சாப்பிட்றாரு. இதை பார்த்து அவன் கொஞ்சம் ஆச்சரியமா வரான். இதுக்கப்புறம் அங்க ஒரு பிளானையும் போட்டு அந்த பாட்டி மாவை இங்கே ஒரு நாளைக்கு தங்க சொல்றாங்க. அங்க வாக்கி டாக்கியை குத்து அந்த பீஸ்ட் பொண்ணை அனுப்பி விட்டுறாங்க. பீஸ்ட் பொண்ணு கிட்ட அவன் பேச ட்ரை பண்ண, இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரா. இது என்னது? இதுல இருந்து வாய்ஸ் ஆகுது. நான் அதான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னல, இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் தான். இது வழியா நம்ம தூரத்துல இருந்தும் பேச முடியும். அட இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் மேஜிங்க கிட்ட கூட இல்ல, இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுக்கப்புறம் அவன் அந்த ஏரியாவுக்கு வரா. அங்க விஷயத்தை கேட்டா அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்களா. யாருமே ஒரு மாதிரி குடிச்சுன்னு இருக்காங்க. அங்க வாய்ஸை வச்சு கேட்கும் போதே தெரியுது ஒரு ஆளுங்க ஒரு ஏரியால இருக்காங்கன்னு. அப்பனா நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வந்து இங்கே இருங்க, நாங்க மீதி விஷயத்த பாத்துக்கிறோம். கண்டிப்பா நான்
ஒரு நாளைக்கு இங்க வெயிட் பண்றேன், அப்படி நீங்க வரலனா தோத்து போன மாதிரி ஆச்சு, கில்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிடுறேன், அதாவது அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பா அங்க வருவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல போற வழியில அந்த பீஸ்ட் மேனும் ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்க, இங்க இதுக்கு முன்னாடி பேட்டிலே பண்ணதில்ல, அதே மாதிரி யாரையுமே கொன்னதும் இல்ல, அப்பனா இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். அதை இவன் ட்ரை பண்ண ஒரு மாதிரி ரொம்ப போதி ஆகுறான். அட இப்போ நான் ரொம்ப அற்புதமான நிலையில இருக்கேன், இப்போ நான் சாகுறதுக்கும் ரெடியா இருக்கேன், யாரை வேணாலும் என்னால போட்டு தள்ள முடியும். அப்படியே ஆளும் ஒரு மாதிரி போதையில அங்க போயின்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்த காட்டினா அந்த இடமே ஒரு விதமா இருக்கு, அங்க நிறைய பேர் மட்டையாகி கிடக்குறாங்க. பாத்தீங்களா அங்க ஹீரோக்கும் தெரியுது. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அவங்க இருக்கிறது ஒரு பழைய கேசல் தாங்க, ஒரு கேட்டும் இருக்கு, ஏகப்பட்ட ஆளுங்களும் இருப்பாங்க. நம்மளுக்கு சரியான டைம்னா அது நைட்டு தான். அவங்க குடிச்ச மட்டையா இருக்கும் போது நம்ம பயங்கரமா அவங்கள தாக்குனா அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இதே மாதிரி ஆகுது. ஃபர்ஸ்ட் அவ ஆரோ விட்டு தாக்குறா. இந்த சைடு அந்த ஓல்டு மேன் கேட்டை அப்படியே வெடிக்க வைக்கிறாரு. யாருக்குமே எதுவுமே புரியல. உள்ள வந்து பயங்கரமா அவங்க வெட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தன் ஹீரோவை தாக்க வர அதுக்குள்ள அந்த பூனை வந்து காப்பாத்துது. இந்த சைடு அங்க ஏகப்பட்ட ஆளுங்களும் வராங்க. அவங்கள விடாதீங்க, சீக்கிரமா போடிங்க. அவ்வளவுதான், இது ஆக்ஷனுக்கான டைம். பெரிய அந்த புல்டோசரியும் வர வைக்கிறான். அதை வச்சு ஏகப்பட்ட பேரை பயமுத்தி பயங்கரமா தாக்கி தள்ளுறான். இதே மாதிரி தான் அங்க யார் யார் வராங்களோ அந்த நைட்டும் பயங்கரமா அந்த கத்தியை வச்சு அப்படி போட்டு தள்ளுறான். பரவாயில்லையே, இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இந்த சைடு அந்த மெயின் ஏரியாவை உடைச்சு பார்த்தா அங்க பிரிமுலாவை ஆள காணோம். அவ எங்கேயும் இல்ல. காட் வந்துட்டாங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. இதுக்கப்புறம் மேலேயும் ஒரு வாய்ஸ் வருது, நீ தேடி வந்தது இந்த பொண்ணு தான், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பொண்ணுக்காக ஒரு மேஜெல்லாம் அவங்க அனுப்புவாங்கன்னு நான் யோசிச்சு பார்க்கல, அதுவும் என்ன நீங்க தோக்கடிக்கணும்னு. பரவாயில்ல, உங்ககிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்கு, உன்னால மாஸ்டர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனா என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து அமைதி, அவங்க எல்லாருமே வெப்பனை கீழே போட்டு கம்முன்னு இருக்கணும். இல்ல இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு அப்படியே குத்தி இறக்கிடுவேன். ஹீரோக்கும் வேற வழி தெரியல. அவன் கிட்ட ஒரு லேசர் இருக்குமா, அப்படியே அவன் பாயிண்ட் அவுட் பண்றான். இது ஆல்ரெடி அவன் சொல்லி வச்சதான். கண்ணு கிட்ட கொண்டு போவேன், அந்த டைம்ல அவன் பிளைண்ட் ஆயிடுவான். அதை நீ ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கரமா தாக்கிடணும். அதே மாதிரி அவன் பண்ண அவனுக்கு கண்ணு தெரியாம போதா, அப்படியே அவ கையிலேயே குத்தேறா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு பிரிமிலாவும் தப்பிக்கிறா. இந்த வாட்டி மண்டியிலேயே அடிச்சு அப்படியே கொண்டுறா. அதனால அங்க பிரிமோலாவை அவன் காப்பாத்திடுறான். என்ன பிரிமோலா ஒரு மாதிரி சாஞ்சின்னு இருக்காளா, அதனால அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த புல்டோசரை மறைக்க வச்சுட்டு அந்த பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ்ஸையும் அவன் ஏற்பாடு பண்றான். ஏன்னா அவங்க குளிக்க போறாங்க. அதே மாதிரி பிரிமோலா, இந்த சின்ன பொண்ணையும் உன்னால குளிப்பாட்ட முடியுமா? கண்டிப்பா, நான் வந்து அதை பண்ணிடுறேன். அது கூடவே இவளோட முடியும் நீ கொஞ்சம் கட் பண்ணிடு. அதை பார்த்தவ ரொம்ப ஆச்சரியமா வரா. இதையும் நீங்க விக்கிறீங்களா? ஏன்னா இதை வச்சு நம்மளால பிசினஸ பயங்கரமா பண்ண முடியும். இவ இப்போ ஒண்ணுமே போடல, இருந்தாலும் இவளுக்கு பிசினஸ் அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. என்னதான் 40 வயசானாலும் ஆளே என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்றான். இந்த சைடு அங்க மத்த பொண்ணுங்களும் சொல்றாங்க, ஏய் பிரிமுலா, உனக்கு வந்து எப்படி மத்தவங்கள மாய்க்கணும் நல்லாவே தெரியுதுப்பா. நான் இப்போ ஒண்ணுமே போடல. இதை கேட்டோன்னே அவ துண்டக்கான துணியக்கானு வர்றா. இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கும் ட்ரெஸ் கொடுக்க அவ அவ்வளவு கியூட்டா இருக்கா. ஆமா, உன்னோட பேர் என்னது? என்னோட பேரு ஆனமோனே. என்னோட பேரு கெனிச்சி. இதுக்கப்புறம் அங்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு புரிய வருது. ஆகவே எதுக்கு தெரியுமா எல்லாருமே எதிர்க்க வரல, ஏன்னா இதை பண்றதே குளோபலோட ஆளுங்க தான் இதுக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. ஏன்னா எங்கான உமன்ஸை கடத்தணும், அதுதான் அவங்களோட பிளான். அதனால கில்டால எதுவுமே பண்ண முடியல, அவங்க பொறுமையா தான் பண்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த சைடு அங்க பாட்டிமாக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏய், நீங்க வந்துட்டீங்க, நான் வந்து உங்களுக்காக எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. இந்த அழகான பொண்ணையும் நீங்க காப்பாத்தினீங்களா? இப்போண்டி என்னோட பொண்ணு உயிரோட இருந்தா கண்டிப்பா இவளோட ஏஜ்ல தான் இருந்திருப்பா. ஓ அப்படியா? அப்போ உங்களுக்கு பொண்ணு இருந்தாளா? என்ன ஆச்சு? வந்து ஒரு நோயினால இறந்து போயிட்டா. சீன்ல எல்லாருமே அங்க நிம்மதியா தூங்குறாங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், பேண்டிட்ஸும் நிறைய பேர் இங்க இறந்து போனாங்க, அவளோட பாடிஸை என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பேசுனாங்க. ஆனா இப்போ வந்து நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் தூங்க போறேன்ப்பா. அங்க அந்த பொண்ணை காப்பாத்திருப்பான்ல, அங்க இருந்து அப்படியே அவங்க வில்லேஜுக்கு வராங்க. அங்க அப்பாக்கு ரொம்ப கவலையா இருக்கா. மோலாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உயிர் மேல உயிரே வருது. பிரிமோலா, நீ வந்து உயிரோட இருக்கியா? ஆமா அப்பா, எதுவுமே ஆகல. அதே மாதிரி பிரிமோலா, இது வந்து உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. ஆமா இல்லையா பின்ன, இதோட விலை உங்களுக்கு தெரியுமாப்பா? இது வந்து ரொம்ப அதிகம். பாருங்க, இப்போ அப்பா பொண்ணும் இந்த விக்கிற விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. இதை தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு தெரியாதா என்ன? கெனிச்சி, நீங்க வந்து என்னோட பொண்ணை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அங்க கெனிச்சி இப்பதான் சொல்றான், அங்க மத்த ஐட்டம் எல்லாத்தையுமே அவனோட மேஜிக் இன்வென்டரி அதுல போட்டிருக்கான். என்னோட பேரு கெனிச்சி, எனக்கு 40 வயசாகுது. ஸ்டார்டிங்ல இந்த உலகத்துக்கு வரும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, ஆனா அது போக போக பழகி போயிடுச்சு. இன்னும் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இப்போ அங்க என்ன ஆச்சு நம்மளுக்கு காட்டுறாங்க. அங்க கெனிச்சி ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னது, அவங்களோட தலையை என்னோட இன்வென்டரியில போட்டு வைக்கணுமா? அப்படிலாம் பண்ண முடியுமா? ஆமா, அவங்களோட தலைக்கு ஒரு பவுண்டி இருக்கு, அதாவது நீங்க இவங்கள தோக்கச்சிருக்கீங்க, இதுக்கான ப்ரூஃப் தான் இது. அதுக்குன்னு இவங்களோட தலையை நம்ம வந்து கொண்டு போக முடியாதுல, கொண்டு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்படி பண்றது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். அங்க கெனிச்சிக்கும் இப்பதான் அந்த விஷயம் புரியுது. அதுக்கும் மேல அங்க ஷியாகா, அவன் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பொருளையும் அவங்க கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஜெம்மு, ஸ்வாடு, இந்த மாதிரி மத்த ஐட்டம்ஸ், இது கூடவே 100 கோல்டு காயின்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது எல்லாத்தையுமே ஷியாகாவோட கேங்கு மத்த ஆளுங்க கிட்ட தூக்குனது தான். இதே மாதிரி அங்க ஸ்வாடு, வெஜிடபிள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் அவன் அப்படியே ஐட்டம் பாக்ஸ்ல போடுறான். சீன்ல கெனிச்சி எல்லார்கிட்டையும் கேட்கறான், அதாவது உங்களோட ஃபேமிலி கிட்ட உங்களால போக முடியல? இல்ல, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இப்ப போனாலும் சரி, புரியுது. இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி கிட்ட உங்களால போக முடியலனா நீங்க வந்து எங்களோட டவுனுக்கு வரலாம். யார் யாருக்கு
யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து இந்த இரும்பு குதிரை இது மேல ஏறலாம். சின்ன பொண்ணு கிட்டயும் கேக்குறான், ஹே பொண்ணு, உன்னோட வில்லேஜ் வந்து எங்க இருக்கு? ஊருப் அப்படின்னு ஒரு வில்லேஜ் சொல்றா. அது இங்கில இருந்து கம்பேர் பண்ணா 500 கிலோமீட்டருக்கும் மேல ரொம்ப தூரமா இருக்கு. அதனால நான் வந்து உன்னை கொண்டு போய் விடுறேன். ஆனா அந்த பொண்ணு அங்க ஒத்துக்கல. இப்பதான் அந்த பாட்டிமாவே சொல்றாங்க அவங்களோட ஃபேமிலியில அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சாப்பாடு கூட வழி இல்லாதனால தான் இந்த பொண்ணை வித்தாங்களாம். இன்னும் ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குல்ல. ஓ அப்படியா? அப்பனா நீ வந்து எங்களோட டவுனுக்கு எங்க கூட வரலாம். இதே மாதிரி அவங்க போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த பொண்ணுங்களுக்கு மேலோ ட்ரேடிங் கம்பெனி வழியா அவங்களுக்கான உதவியும் கிடைக்குமா. இதே மாதிரி யார் யாரு எங்கெங்க போகணுமோ எல்லாருமே அங்க அனுப்புறாங்க. பாட்டிமா கிட்ட சில பொண்ணுங்க வந்து கேக்குறாங்க, கெனிச்சி வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லவரா இருக்காரு, அவருக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வந்து கிடைப்பாங்களோ. இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாது, கெனிச்சிக்கு உண்மையை சொன்னா இந்த உமன்ஸ் இவங்க மேல இன்ட்ரெஸ்டே இல்ல, அப்படி கிடைச்சாலும் அவன் வந்து அபேண்டன் பண்ணி அப்படியே போயிடுவான். நிக்ஸின்ல கில்லுக்கு வந்து அங்க தலைகளை விற்க அந்த பொண்ணு வந்து அப்படியே பயந்து போற. என்னது இது, எவ்வளவு தலையா? ஆமா எங்க கிட்ட இன்னமும் நிறைய தலை இருக்கு, இது எல்லாத்தையுமே இங்க வச்சா இடம் பத்தாது. இன்னொருத்தரும் வந்து கேக்குறான், ஆமா அவங்க கிட்ட எவ்வளவு தான் இருக்கு? 10 20 ஒரு 52 தலை இருக்கும். இதை கேட்டவங்க ஆடி போறாங்க. பரவாயில்ல கெனிச்சி, உன்னோட ஐட்டம் பாக்ஸுக்கு நிறையவே கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா இதை பத்தி நோபல்ஸுக்கு தெரிஞ்சா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். நீ வாழ்றதே கொஞ்சம் கஷ்டமாயிடும் இதனால. அதுக்கு என்ன, நான் வந்து கொஞ்சம் கம்முன்னு இருக்கேன், வேற என்ன, நீங்களும் கொஞ்சம் கம்முன்னு இருங்க, கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்றேன். அந்த நைட்டும் வர கெனிச்சி அந்த நோபல்ஸும் கலந்து இந்த விஷயத்த சொல்றான். அதையும் அவன் ரிப்போர்ட் பண்ண போறான். நிக்ஸின்ல கெனிச்சிக்கு டோட்டலா 861 கோல்டு காயின்ஸ் கிடைச்சிருக்கும். அதை வந்து 7 பங்கா பிரிச்சிருப்பா. அதை பாட்டிமாக்கு கொடுத்தா பாட்டிமா வந்து வேணான்னு சொல்றாங்க. இது வந்து எனக்கு வேணாம், அவளைக்கும் பெரிய விஷயத்த எதுவும் பண்ணல, அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலா இந்த பொண்ணை நானே வளர்க்கட்டா? இப்போதைக்கு என்னோட பொண்ணு உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா நீங்களே இந்த பொண்ணை வளர்க்கலாம். கேட்கிற பாட்டிமாக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். சீன்ல அங்க போற வழி முழுக்க ஷாகாவை பத்தி தான் பேசுறாங்க. ஷாகாவும் அவங்களோட ஆளுங்களும் இப்ப தோத்து போயிட்டாங்களே, அதனால எல்லாருமே ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. அங்க கெனிச்சியும் போற வழியிலே சொல்றான், டோட்டலா 7 பேருக்கு பங்கு பிரிக்கிற மாதிரி ஆச்சு. ஒருத்தங்க கிட்ட 123 கோல்டு காயின்ஸ் இருக்கு. இதே மாதிரி அவன் ஹோட்டலுக்கு போக இங்க பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா. அவ ஆர்வமா வந்து கேக்குறா, அட வந்து கேள்விப்பட்டேன், அந்த ரூம் எல்லாம் என்ன உண்மையா? நீங்க வந்து தோக்கடிச்சிங்களாமே? இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிற, அது வந்து நான் இல்ல. ஆனா நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ணீங்களே, நீங்க போற வேலை அது வெற்றி அடைஞ்சா கண்டிப்பா நீங்க வந்து என்னோட லவ்வ ஒத்துப்பீங்கன்னு. என்ன இந்த பொண்ணுக்கு என்ன தெரியுமா, அதாவது என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு? அதனாலதான் இந்த பொண்ணுங்க இன்ஸ்டிங்ஸ் இப்படி வேலை செய்தோ. ஆனா ஹீரோக்கு தெரிஞ்சு போயிது இவ எதுக்காக ரூட்டை வர்றான்னு. நான் வந்து அந்த மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணலாமா, வரட்டா? இப்போ நோபல்ஸுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். கூடிய சீக்கிரத்துல எனக்கு பிரச்சனை வரலாம். இந்த சைடு அங்க பாப் கேட்டு கிட்ட யாரோ ஒருத்தங்க வராங்க. சீன்ல அங்க அவன் நிம்மதியா தூங்கும் போது யாரோ ஒருத்தங்க தூரத்தை வந்து அப்படியே உள்ள பூந்து ஏறாங்க. யாராதுன்னு பார்த்தா ஹசேலியா தான். நீயா, நீ எதுக்குமா இங்க வந்திருக்க? ஆனா அதுக்குள்ள அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ஊத்துட்டு, நான் வந்து வேலையை முடிக்க வந்திருக்கேன். இப்படி இவங்க ஜாலியா இருக்க பார்க்க அதுக்குள்ள சைட்ல அந்த சின்ன பொண்ணு வந்து பார்த்துன்னு இருக்கா. இதனால இவங்க அமோகமா இருக்க வேண்டிய வேலை பாதிலே நிக்குது. இந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ கூட தூங்குற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவன் பாட்டிமாவை தேட போறான். ஆனா பாட்டிமாவை எங்க தெரியும் ஆள காணோம். இவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. நான் பண்றதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கனால நான் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னோட வெப்பனை நான் கொண்டு போய் வித்தேன். அதுக்கு 32 கோல்டு காயினும் கிடைச்சது. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கும் கொடுத்த 35 கோல்டு காயின் கிடைச்சது. இதே மாதிரி அவனுக்கு கோல்டு காயின்ஸா கிடைக்குது. டோட்டலா இதையும் அவன் 7 பேர் கூட ஷேர் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா பாட்டிமா அங்கதான் இருக்காங்க. அனுமோனே, நீ வந்து இங்கதான் இருக்கியா? உனக்காக நான் எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா? ஆனா நான் வந்து கெனிச்சி கூட தான் இருக்க ஆசைப்படுறேன். இல்லம்மா, நீ என் கூட இருக்கலாம், நான் உன்னை நல்லா பாத்துப்பேன், அதனால அவ கெனிச்சி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாளா. அதனால பாட்டிமா கிட்ட வேற வழியில அவங்க கெனிச்சி கிட்டே விட்டு போறாங்க. நீ அவளை நல்லா பாத்துக்கோ. நெக்ஸ்ட் சீன்ல அங்க இதனால இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு. போற வழியிலேயே கேக்குறான், ஆமா நீ வந்து எதுக்கு என் கூட இருக்க ஆசைப்படுற? நீங்க வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதுவும் என்னோட வயிறு ஃபுல்லா ஆகுற வரைக்கும். சரி அப்புறம் என்ன, நம்ம டின்னரை சாப்பிடலாம். டின்னரை கொடுத்தா அது வந்து அவ்வளவு ருசியா இருக்கு. அதே மாதிரி அவங்க குளிக்கிறது என்ன, அங்க பெட்ல ஒன்னா படுக்கணும் அப்படின்னு அவ அடம் பிடிக்கிறா. இதனால அவங்க 2 பேரும் ஒன்னா தூங்குற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஏஜ்ல எனக்கு குழந்தை இருக்கதா, அதை பத்திலாம் ஆளு யோசிச்சு பாக்குறான். வெளியில அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. யாருன்னு நம்மளுக்கு தெரியல, நம்மளும் போக போகவே பார்க்கலாம். சீன்ல அவன் போகும்போதே அங்க நைட்டை பத்தி சொல்றான். அந்த நைட்டுக்கு டைட்டில் ஆஃப் பாரோன் அப்படின்னு ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. அவருக்குன்னு ஒரு பதவியும் கிடைச்சிருக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இப்போ அவருக்கான ஒய்ஃபை தேன இருக்காராம். போற வழியில இவன் செஞ்ச ஒரு புரோட்டோடைப்பை பாக்குறான். அப்புறம் தான் ஆளுக்கு ஞாபகம் வருது. இதை அவன் சொல்லும் போது ஸ்டார்டிங்ல அவங்க சிரிச்சிருப்பாங்க. நான் இப்போ அதே ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வச்சே காசு பாக்குறாங்க. இதுக்காக அவங்க எனக்கு காசையும் கொடுத்தாங்க, நானும் அக்செப்ட் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட் சீன்ல அவன் ரிவார்டு எல்லாத்தையும் பீஸ்டுங்களுக்கு தர அவங்க வந்து இன்னமும் ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க ரிவார்ட் எல்லாம் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் சீன்ல பாட்டிமா கிட்டயும் அவன் கொடுக்க அவங்க வந்து அவளைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல. அதே ஒரு கோல்டு காயின் ஒண்டி தான் ஏத்துக்கிறாங்க. ஆனா பின்னாடியே இவன் பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கா. அதனால அப்படியே அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அந்த இடம் முழுக்க இன்னமும் நிறைய பேர் வர அவன் எல்லாத்தையுமே தட்டி விட்டு ஒரு இடத்துக்கு போறான். அங்க பார்த்தா ஒரு வண்டியும் நிக்குது. ஏறு, உன்னால அந்த பெரிய பீஸ்ட சமன் பண்ண முடியாது. நிச்சயம் ஏறும் போதே பட்டாசை வெடிக்க விட்டாரானா. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு அப்படியே தப்பிக்க அங்க வெப்பனை வச்சு அவன் மிரட்டுறான். மரியாதையா ஓடிடுங்க, இல்லைன்னா உங்களோட நிலைமையே மோசமா
அதிகமாகும். இதனால அவங்க அப்படியே ஓடி போறாங்க. அங்க பின்னாடி அந்த பர்சன் வரான். கெனிச்சி என்ன ஆச்சு? இப்பதான் கெனிச்சி கிட்ட ஒரு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இது பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும். இதுக்காக நீ என்ன பண்ணு, லோக்கல் லாட்ஸை மீட் பண்ணு. அதனால நீ அவங்க கிட்ட பேசிப்பாரு என்ன விஷயம்னு. சீன்ல கெனிச்சி அவங்க இறக்கி விட்டுறாங்க. அங்க வந்தோடனே பிரிமோலா கேக்குறா, அம்மா நீங்க கெனிச்சியை மீட் பண்ணீங்களா? இன்னமும் அந்த புரோட்டோடைப்பை உருவாக்குனதுக்கும் நம்ம கம்பெனியோட பேருக்கும் அவருக்கு தேங்க்ஸே சொல்லல. ஏன்னா அவருனால தான் இப்போ நம்மளோட பிசினஸ் அது பட்டையை கலப்புது. ஆமா பிரிமோலா, இந்த மாதிரி நீ சொல்றது கரெக்ட் தான். மேலோ கம்பெனி கெனிச்சியால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் கம்பெனிக்கு பேர்ல இருந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் வரைக்கும் அவன் கொடுத்திருப்பான். அதனால பிரிமோலா நம்ம தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவனுக்கு பண்ற மாதிரி இருக்கும். அங்க பிரிமோலாக்கும் புரியுது. நெக்ஸ்ட் சீன்ல அவ ட்ரெஸ் ஆகும் போதே சொல்றா, நிச்சி ஒரு 40 வயசு இருக்க ஒரு சாதாரணமான ஆளு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவருக்கு நிறையவே நாலேஜ் இருக்கு. இந்த அளவுக்கு அவரு ரொம்ப திறமைசாலியா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அவரால் ஏகப்பட்ட ப்ராஃபிட்டும் எங்க ஃபேமிலிக்கு ஒரு நேமும் கிடைச்சது. நான் அவர்கிட்ட ரொம்ப நெருங்க பார்த்தேன். ஆனா அவரு ஒத்துக்கல. இருந்தாலும் நான் விட போதில்ல. என்னை காப்பாத்தினாரு. அவருக்காக நான் என்னையே அர்ப்பணிக்க போறேன். சீன்ல இதுக்காகவே அவ ஓடி போறா. நான் அங்க போய் பார்த்தா வீடியோ காணோம், கெனிச்சியும் ஆளை காணோம். இந்த பாட்டிமா சொன்ன விஷயம் தான். அதாவது ஒரு பொண்ணு தேடி வந்தா கண்டிப்பா அவன் அபனன் பண்ணிட்டு தான் போவான். இந்த விஷயம் இவளுக்கு ஞாபகம் வருது. சைடு கெனிச்சி இன்னொரு பர்சனை மீட் பண்றான். கிட்ட கேட்க அவன் பார்த்தா இந்த பூனையை பார்த்தோம். அவன் வச்சிருக்க மத்த விஷயத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். இன்னும் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்க எல்லா விஷயத்தையும் இன்வென்டரியில வைக்கும் போதே அவன் கேட்கறான், கண்டிப்பா என் கூட வர ஆசைப்படுறியா, இல்ல அந்த பாட்டிமா கூட இருக்க ஆசைப்படுறியா? கண்டிப்பா நான் உங்க கூட தான் வருவேன். போகும்போதே அந்த பூனையும் வந்தா. அந்த பூனை கிட்டயும் அவன் சொல்றான், நீ இங்க நல்லா வாழு, நாங்க போறோம். ஆனா அந்த பூனை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, அதுவும் பின்னாடியே வருது. ஏய் உனக்கு ஓகே தானா? அதாவது உன்னோட சொந்த வீடு இது, இல்ல இருந்து நீ விட்டு வந்தா பிரச்சனை இல்லையா? அதுவும் அங்க மியாவுன்னு சொல்றா. இதுக்கே அவனுக்கு புரியுது. இப்படிதான் நான் வந்தேன் அப்படின்னு ஸ்டார்டிங்ல மீட் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. அந்த பர்சன் கிட்ட சொல்லிட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேரும் என்னோட ஃபேமிலி, நான் இவங்க கூட வாழ போறேன். அங்க எங்க போவோம் அது தெரியல. ஆனா நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறேன். அதுவும் ஒரு ஸ்லோவான லைஃபா. இப்படி இவன் சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் மற்ற எபிசோடு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடிக்கடி பிளேலிஸ்ட் செக்ஷனையும் நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா புது புது வீடியோஸை நான் அப்டேட் பண்ணுவேன். சரி ஏதோ ஒன்று, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.